வணக்கம் மை ஃபெல் ஆஸ்பிரன்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டெஸ்ட் வந்துட்டு யூனிட் 4 பாலிட்டியிலேருந்து ஒன்லைனர் டெஸ்ட் நம்பர் 8 12th ஸ்டாண்டர்ட் பொலிட்டிக்கல் சயின்ஸ்லேருந்து 2வது பாடம் சட்டமன்றம் அந்த லெசனுக்கான ஒன்லைனர் டெஸ்ட் தான் பார்க்க போகிறோம். இந்த டெஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு பைலிங்குவலாக இருக்கும், சரிங்களா? ஏன்னா கமெண்ட்ஸில் வந்துட்டு கேட்டிருந்தாங்க டெஸ்ட் வீடியோ வந்து ஒன்லைனர் டெஸ்ட் வீடியோ நல்லா இருக்குது, இன்னும் பைலிங்குவலாக கொண்டு போனால் இன்னும் பெட்டராக இருக்கும் அப்படின்னு வந்துட்டு கமெண்ட் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுற விதமாக ஏன்னா நல்ல ஐடியா தான். ப்ளஸ் ஏன்னா தமிழ் மீடியமும் படிக்கிறவங்க இருக்காங்க, இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸும் இருக்காங்க இல்லைங்களா? ஸோ ரெண்டு பேருக்குமே யூஸ்ஃபுல் ஆகிற விதத்தில் நமக்கு இது இருக்கணும் அப்படிங்கிற ஒரு இது, அது ஒரு நல்ல இன்புட்டு. அதனால் அது வந்துட்டு உண்மையிலேயே வந்துட்டு நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அந்த ஒரு கமெண்ட் பார்த்து. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் பாருங்கள், கொஸ்டின் வந்து தமிழ்லேயும் இருக்கும் இங்கிலீஷ்லேயும் இருக்கும். இன்னொன்று வந்துட்டு தமிழ் அண்ட் இங்கிலீஷில் ரெடி பண்ணுறதுனால கொஞ்சம் வந்து டைம் எடுக்கும். ஏன்னா இந்த லெசன் பார்த்தீங்கன்னா பெரிய லெசன். இப்போது ஹையர் ஸ்டாண்டர்ட்ஸ் போகும்போது 11th 12th வந்து ஹிஸ்ட்ரி ஆகட்டும், ஐஎன்எம்காக போகிறதாகட்டும், இல்லை பாலிட்டி அந்த மாதிரிலாம் போகும்போது அது வந்துட்டு பேஜஸ் நிறைய இருக்கும், ஃபேக்ட்ஸ் அதாவது நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும். அப்போ அதை வந்து டீகோட் பண்ணி அது எது கொஸ்டினை எப்படி ஃப்ரேம் பண்ணலாம், எந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் எப்படி கொண்டு வரலாம்னு எடுத்து வரும்போது அது கொஞ்சம் டைம் எடுக்கும். தமிழ் மட்டும் ரெடி பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக எடுத்துடலாம். அதே வந்துட்டு இங்கிலீஷும் எடுக்கும்போது டபுள் த அமௌண்ட் வந்து டைம் ஆகும் இல்லைங்களா? ஒரு 100 கொஸ்டின் எடுக்கிறோம்னா இன்னொரு 100 கொஸ்டின் இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணணும். ஒரு 100 கொஸ்டின் வந்துட்டு ஒரு 2-3 மணி நேரத்தில் எடுக்கிறோன்னா அப்போ இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு 3 மணி நேரம் ஆகும் தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு. தமிழ்லேருந்து இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு. அந்த மாதிரி தான் இந்த இது வந்து கொஞ்சம் வந்து லேட் ஆகிடுச்சு. சின்ன லெசன்னா பிரச்சனை இருக்காது, சிம்பிளாக முடிஞ்சிடும், டக்குன்னு ட்ரான்ஸ்லேட் பண்ணிடலாம். பெரிய லெசன் இருக்கும் பட்சத்தில் நான் ட்ரான்ஸ்லேட் பண்ணிவிட்டு அந்த டேர்ம்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கா இல்லையாங்கிறது ஸ்கூல் புக் வச்சு ப்ரூஃப் ரீட் பண்ணணும். ஏன்னா அப்படி பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும் இல்லைங்களா? தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் கரெக்டாக கொடுக்கணும், அதே மாதிரி இங்கிலீஷில் படிக்கிற ஆஸ்பிரன்ட்ஸ்க்குமே வந்து நம்ம கரெக்டான டேர்ம்ஸ் கொடுக்கணும். அவங்க ஃபெமிலாரிட்டி இல்லைனா நமக்கு தோன்றதை வந்துட்டு ட்ரான்ஸ்லேட் பண்ணி வச்சிட்டோம்னா அப்புறம் நமக்கும் டிஎன்பிஎஸ்க்கு வித்தியாசம் இல்லாமல் போய்டும் இல்லைங்களா? ஜஸ்ட் ஒரு இது சொல்கிறேன். ஏன்னா புக்கில் இருக்க டேர்ம்ஸ் நமக்கு இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும், அப்போ தான் அங்கே படித்தது இங்கே ரீகால் ஆகும். ஏன்னா இந்த ஒன்லைனர் டெஸ்ட்டோட பேசிக் ரீசன் என்னென்னா, கண்ணால் பார்த்து காதால் கேட்டு நீங்கள் படிக்கும்போது அது இன்னும் கொஞ்சம் வந்து மெமரியில் உட்காரும். அதுதான் வந்துட்டு யூனிவர்சல் ஃபேக்ட். எங்கேயுமே நீங்கள் கண்ணால் பார்த்து காதால் கேட்குறது மறக்காது. நீங்கள் நம்ம தனியாக ஒரு நோட்ஸ் வச்சு புக் வச்சு படிக்கிறதுக்கும் யூடியூப்பில் வந்து வீடியோ பார்த்து படிக்கிறதுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் அதனால தான் யூடியூப்பில் வந்துட்டு எல்லாரும் ப்ரிஃபர் பண்ணுறது, சரிங்களா? அந்த ஒரு கான்செப்டை பேஸ் பண்ணி தான் இந்த ஒன்லைனர் டெஸ்ட் கொண்டு வந்தது. அதே போல் பாருங்கள், நமக்கு டெலிகிராம் சேனல் இருக்குது, RK_Academy_Light, RK_Academy_Light, சரிங்களா? ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இப்போதைக்கு வந்துட்டு டெலிகிராம் வந்து இன்ஆக்டிவாக தான் இருக்குது. ஏன்னா நமக்கு இப்போ வீடியோ எடுக்கிறோம், அந்த வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறோம், அதோட லிங்க் மட்டும் தான் டெலிகிராமில் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். வேறு எதுவும் இன்னும் வந்து ஸ்டார்ட் பண்ணலை. ஏன்னா ஒரு கன்சிஸ்டன்ட் ஒரு குறிப்பிட்ட நம்பருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு 100 பேர் 200 பேர் வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் நமக்கு ஒரு டெஸ்ட் கொடுக்கறதுக்கும் இருக்கும். அந்த டெஸ்ட்டை 100 பேர் 200 பேர் வந்து அட்டென்ட் பண்ணும்போது அதோட இம்பாக்ட் வந்து நல்லாயிருக்கும், சரிங்களா? அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கு உங்களோட சப்போர்ட் ரொம்ப 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 முக்கியம். நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா கூடிய சீக்கிரம் அதுமாதிரி ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ நான் டெஸ்ட் ஆல்ரெடி எடுத்துகிட்டு இருக்கேன், இப்போ ஆன்லைன் டெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கேன். அதே மாதிரி குவிஸுக்கு தனியாக வந்துட்டு டெலிகிராமுக்கு தனியாக வந்து அதுக்குமே டெஸ்ட் வந்துட்டு ப்ரீவியஸ் இயர் தனியாக அந்த மாதிரி வந்து எடுத்து வச்சு தான் இருக்கேன். ஒரு கன்சிஸ்டன்ட் நம்பர் வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் அது வந்து அதுவுமே வந்துட்டு ரொட்டீனாக வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதே மாதிரி எக்ஸாமுக்கு கிட்ட போகும்போதெல்லாம் சர்ப்ரைஸ் டெஸ்ட் நிறைய அந்த மாதிரி வந்துட்டு, ஏன்னா நானும் படிச்சு தான் இருக்கேன். அப்படி இருக்கும்போது படிச்சுட்டு அதை வச்சு ஒரு வீடியோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஒரு டைம் ஃப்ரீயாக இருக்கும் இல்லைங்களா? அந்த டைமில் வந்துட்டு டெஸ்ட்டை போட்டு விடலாம். 10 கொஸ்டின் 20 கொஸ்டின் போட்டுட்டா அந்த ஸ்பாட்டில் வந்துட்டு நீங்கள் யாருக்குமே எதிர்பாராமல் ஒரு டைமில் வரும்போது நமக்கு எப்படி ரீகால் ஆகுதா இல்லையான்னு செக் பண்ணி பார்த்துக்கலாம்ல. அந்த மாதிரியுமே வந்து பிளான் இருக்குது. அது எல்லாத்துக்குமே உங்களோட சப்போர்ட் ரொம்ப 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 முக்கியம். ஏன்னா நானுமே உங்களை மாதிரி ஒரு ஆஸ்பிரண்ட் தான். ஸோ உங்கள் மைண்ட் செட் எனக்கு நல்லாவே தெரியும். மோஸ்ட்லி ஆஸ்பிரன்ஸாக இருக்க எல்லாருக்குமே அடுத்தவங்களோட கஷ்டம் என்னென்னு புரியல. என்ன நம்ம படிக்கிற மாதிரி தான் எல்லாரும் படிப்பாங்கிற ஏதாவது ஒரு சூழ்நிலை அதை நம்ம வந்துட்டு திங்க் பண்ணி யோசிச்சு பார்த்துருப்போம். சரி, நம்மள மாதிரி எத்தனை பேர் கஷ்டப்படுறாங்க அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி என்னால் முடிஞ்ச ஒரு இனிஷியேட்டிவ் தான் இந்த சேனல். ஏன்னா நம்ம மாதிரி நான்லாம் வந்து வேலைக்கு போயிட்டு படிக்கிறாளுங்க. அதனால் வந்துட்டு ரொம்ப 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 டைம் வந்துட்டு ரொம்ப சிரமமாக இருக்கும் அதை மேனேஜ் பண்ணி படிக்கிறதுக்குலாம். ஸோ அந்த மாதிரி என்ன மாதிரி ஒர்க் பண்ணிகிட்டே வந்து படிக்கிறவங்க ப்ளஸ் வந்துட்டு ஹவுஸ் ஒய்ஃப்ஸ்லாம் இருப்பாங்க. ஸோ ஹவுஸ் ஒய்ஃப்ஸ்லாம் சொல்லவே வேண்டாம். நமக்கு வந்துட்டு வேலைக்குன்னு போகிறதுன்னு ஒரு இது இருக்கும், அவங்களுக்கு வந்து 24 மணி நேரம் வேலை இருக்கும் வீட்டிலேருந்து. ஏன்னா என் தங்கச்சி வந்துட்டு வீட்டிலேருந்து தான் படிக்கிறாங்க. அவங்களுமே வந்துட்டு இது ஹவுஸ் ஒய்ஃப், 2 பிள்ளைங்க ஸ்கூல் காமிச்சிட்டு படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்குமே அவங்களுக்கு எனக்கு கிடைக்கிற டைம் கூட அவங்களுக்கு கிடைக்காது. ஸோ அந்த மாதிரி வந்து ஒர்க் வந்துட்டு அவ்வளோ பிஸியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற நம்மள மாதிரி எத்தனை பேர் இருப்பாங்க, அவங்களுக்கு எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கிற இதை ஜஸ்ட் ஒரு வீடியோ வந்துட்டு போட்டு விட்டு காதால் கேட்டுட்டு அவங்க வந்துட்டு ரிவிஷன் பண்ண மாதிரி இருக்கும் இல்லைங்களா? ஸோ நம்ம ஆஸ்பிரண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து தான் இந்த ஒன்லைனர் டெஸ்ட்டே வந்து எடுக்கிறது. நம்ம அகாடமிங்கிறது சும்மா ஒரு பேருக்கு தான், அகாடமி பேஸ் அந்த மைண்ட் செட்லாம் கிடையாது. நம்ம ஒரு ஆஸ்பிரண்ட்டு, நம்மள மாதிரி படிக்கிற ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். அந்த பேஸிஸில் தான் நான் எல்லாமே வந்துட்டு பிளான் பண்ணி கொண்டு வருவேன். இப்போது ஷார்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா
இது டெய்லி ஒரு திருக்குறள் அந்த மாதிரி இப்போ ஒரு ஆஸ்பிரண்ட் டெய்லி ஒரு திருக்குறள் சும்மா காலையில் வந்து கண்ணில் பார்த்தோம்னா அது படிக்கிறோமோ இல்லையோ கண்ணால் பார்க்கும்போது அது மைண்டில் வந்து உட்காரும்ல. ஸோ அந்த மாதிரி வந்து தினம் ஒரு திருக்குறள் அப்படின்னு வந்துட்டு ஒரு சின்ன ஒரு சீரீஸ் மாதிரி வந்து போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் வந்து கண்டுபிடி சேலஞ்சுன்னு சும்மா ஸ்டார்ட் பண்ணோம். அது வந்துட்டு ஒரு 4-5 ஸ்டேட்மெண்ட் 5-6 ஸ்டேட்மெண்ட் கொடுத்து அந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு ஒரே ஆன்சர் தான். அந்த ஆன்சர் என்னன்னு கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி வருஷம் இயர்ஸ் பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ்லாம் இருக்கும். அந்த இயர்ஸ் இல்லாமல் அந்த இயர்ஸ்க்கான இது ஃபேக்ட்டை மட்டும் கொடுத்து அது என்ன வருஷம் அப்படிங்கிறது கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வந்துட்டு நம்ம ஆஸ்பிரண்ட் மைண்ட் செட்டில் தான் அது எல்லாமே வந்துட்டு எடுத்து வந்திருக்கேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம அமெண்ட்மெண்ட்ஸ் அதையுமே வந்து அப்படி தான் பிளான் பண்ணியிருக்கேன். டெய்லி ஒரு 5 அமெண்ட்மெண்ட்ஸ் அந்த மாதிரி வந்து படிக்கலாம். ஒரு சின்ன ஒரு ஷார்ட்ஸ் மாதிரி போட்டோமா அது என்ன வாட்டர் ஸ்பாட்டிங் மாதிரி சும்மா ஒரு இது ரீல் பார்த்தா போதும் இல்லைங்களா, நமக்கு மைண்டில் வந்து அது எக்ஸாம் ஹாலில் வந்து எங்கேயோ பார்த்த மாதிரி ஒரு பொறி தட்டும் இல்லை. ஸோ அதுக்காக தான் பர்டிகுலராக நமக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி படிக்கிறதுக்கு சில டாபிக்ஸ்லாம் வந்து டைம் இருக்காது, ஏன்னா நிறைய படிக்க வேண்டியது இருக்குல்ல. ஸோ கொஞ்சம் அப்படியே வந்து ரிலாக்ஸ் பண்ணும்போது இதுவுமே வந்து ரிலாக்ஸ் பண்ணும்போது நீங்கள் அப்படியே உங்கள் கண்ணில் பார்க்கும்போது மைண்டில் ஒரு சப்கான்ஷியஸாக உட்காரும். அந்த மாதிரி ஒரு எண்ண ஓட்டத்தில் தான் இந்த மாதிரி வந்து பிளான் பண்ணி எடுத்துகிட்டு இருக்கேன். சரிங்களா? ஸோ உங்களோட சப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். கீப் சப்போர்ட்டிங். எல்லாருமே சேர்ந்து நல்லபடியாக வந்துட்டு படிக்கலாம், எக்ஸாம் வந்து அட்டென்ட் பண்ணலாம். சரிங்களா? ஸோ ஓகே, டெஸ்ட்டுக்குள்ளே போயிடலாம். ஏன்னா ரொம்ப நேரம் பேசுன்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம். ஓகே, ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்க்கலாங்களா? முதல் கேள்வி, குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர், உச்சநீதிமன்ற நீதிபதிகள் மற்றும் உயர்நீதிமன்ற நீதிபதிகள் ஆகியோர் மீதான பதவி நீக்கம் செய்யப்படும் நடைமுறை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? The process of removal of the president, vice president, judges of the Supreme Court and High Court is called. அதாவது இந்த பதவி நீக்க முறை இவங்களெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணுற அந்த ப்ராசஸ்க்கு அந்த நடைமுறைக்கு என்ன பேருன்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்துட்டு பழிச்சாட்டுதல். பழிச்சாட்டுதல். இங்கிலீஷில் வந்துட்டு இம்பீச்மெண்ட். இம்பீச்மெண்ட் இதுதான் குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், உச்சநீதிமன்ற நீதிபதிகள் மற்றும் உயர்நீதிமன்ற நீதிபதிகள் அவங்களுக்கான பதவி நீக்க தீர்மானம். அதுக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பழிச்சாட்டுதல், இங்கிலீஷில் இம்பீச்மெண்ட். ரெண்டாவது கேள்வி, 2 வகை தற்காலிக குழுக்களை கூறுக. நேம் த 2 types ஆஃப் ஆடாக் கமிட்டி. ஆடாக் கமிட்டியில் 2 டைப் இருக்குது. அது என்னென்னா ஃபர்ஸ்ட் வந்து விசாரணை குழு. நான் விசாரணைன்னு மட்டும் எழுதுறேன் சிம்பிளாக. விசாரணைனா வந்துட்டு இன்குவரி கமிட்டி. ரெண்டாவது வந்துட்டு ஆலோசனை குழு. ஆலோசனை குழு இது வந்து அட்வைசரி கமிட்டி. ஒரு அட்வைஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, அதுதான் அட்வைசரி கமிட்டி. இது ரெண்டும் தான் தற்காலிக குழுக்கள் இருக்குது. விசாரணை குழு, ஆலோசனை குழு. ஆடாக் கமிட்டினா 2 டைப்பு, இன்குவைரி கமிட்டி, அட்வைசரி கமிட்டி. மூன்றாவது கேள்வி, ஆளுநருக்கு உதவியாக ஆலோசனை வழங்க முதலமைச்சர் தலைமையில் அமைச்சர்கள் குழு நியமிக்கப்படுவதை குறிப்பிடும் சட்டப்பிரிவு என்ன ஆர்டிகல்? Which article states there shall be a council of ministers headed by the chief minister to aid and advise the governor in exercise of his functions. அவருடைய ஃபங்க்ஷன்ஸை வந்துட்டு, அதாவது அவருடைய நடவடிக்கைகள் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்தையும் வந்து நடத்துறதுக்கு யாருக்கு ஒரு தலைமையில் வந்துட்டு ஆலோசனை கொடுக்கறதுக்கு யாரோட தலைமையில் இருப்பாங்க? முதலமைச்சர் தலைமையில் கீழே அமைச்சர்கள் குழு இருப்பாங்க அப்படின்னு சொல்கிற ஆர்டிக்கல் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் 163 உட்பிரிவு 1. இந்த ஆர்டிக்கல் தான் வந்துட்டு இந்த விஷயத்த சொல்லும். ஆளுநருக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக முதலமைச்சர் அவங்களுக்கு கீழே வந்துட்டு மினிஸ்ட்ரிஸ் இருப்பாங்க, அமைச்சர்கள் குழு வந்து இருப்பாங்கன்னு சொல்கிறது. சரிங்களா? நான்காவது கேள்வி, ஆர்டிகல் 368 ஆர்டிகல் 368 என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா 368 இதனுடைய பகுதி ஃபஸ்ட்டு பார்த்துலாம். பகுதி வந்துட்டு 20 ரோமன் லெட்டர் 20 இதுதான் வந்துட்டு பகுதி. சரிங்களா? இது வந்து எதை சொல்லுன்னா அமெண்ட்மெண்ட் பற்றி பேசும், சட்ட திருத்தங்கள் பற்றி பேசும். இது நம்ம சிம்பிளாக எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா 20A இப்போ இது வந்து 12B அந்த மாதிரிலாம் பஸ் நம்பர்லாம் வருது இல்லை, அந்த மாதிரி வந்துட்டு இது வந்துட்டு 20A ஞாபகம் வச்சுக்கோங்க. 20 வந்து பார்ட்டு ஏனா அமெண்ட்மெண்ட். அப்போ 20வது பகுதி நம்ம அரசியலமைப்பில் 20வது பகுதி வந்து எதை பற்றி பேசுதுன்னா சட்டத்திருத்தத்தை பற்றி பேசுது, அமெண்ட்மெண்ட் பற்றி பேசுது. அதுதான் 20A வந்து ஞாபகம் வச்சுக்கணும். அதில் ஒரு ஆர்டிகல் தான் 368. இந்த 368 என்ன சொல்லணும்னா நாடாளுமன்றம் இருக்கு இல்லைங்களா, பார்லிமெண்ட்டை, அந்த பார்லிமெண்ட்டுக்கு கொடுக்குற பவரை பற்றி பேசும். என்ன பவர் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த அமெண்ட்மெண்ட் பண்ணுறாங்க இல்லைங்களா, அந்த அமெண்ட்மெண்ட் பண்ணக்கூடிய அதிகாரம், அந்த அத்தாரிட்டி யாருக்கு இருக்குது? பார்லிமெண்ட்டுக்கு இருக்குது. அதை கொடுக்கக்கூடிய ஆர்டிகல் 368. அதோடு இல்லாமல் ப்ளஸ் அதற்கான ப்ரொசீஜர்ஸ், அந்த நடைமுறைகள் என்ன மாதிரி ப்ரொசீஜர்ஸில் இப்போது அமெண்ட்மெண்ட் பண்ணலாம், ஓகே, எப்படி பண்ணலாம்? கண்ணாபின்னு பண்ண முடியாதுல்ல, அதுக்குன்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்கணும் இல்லைங்களா, அந்த ப்ரொசீஜரை சொல்லக்கூடிய ஆர்டிகல் தான் 368. நல்லா கவனிங்க, ஆர்டிகல் 368 வந்துட்டு அமெண்ட்மெண்ட் பேஸ் பண்ணது. நாடாளுமன்றம் பார்லிமெண்ட்டுக்கு இட் கிவ்ஸ் த பவர் டு அமெண்ட் தி கான்ஸ்டியூஷன். அந்த அமெண்ட்மெண்ட், அந்த கான்ஸ்டியூஷனை அமெண்ட் பண்ணுறதுக்கான பவருக்கு கொடுக்கக்கூடிய ஆர்டிக்கல் வந்துட்டு 368. அது ஒன்று, அந்த அதிகாரத்தை குறிக்கக்கூடியது.
ப்ளஸ் அதோட அந்த அமெண்ட்மெண்ட்டை எப்படி பண்ணணும் அதற்கான ப்ரொசீஜர்ஸை சொல்லக்கூடிய ஆர்டிக்கலும் இதுதான் 368 தான். சரிங்களா, ரெண்டு விஷயம், அமெண்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான அதிகாரம் ப்ளஸ் அதற்கான ப்ரொசீஜர்ஸ் ரெண்டையும் சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் 368. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, முக்கியமான ஆர்டிக்கல் இது. இதை பேஸ் பண்ணி கேள்விகள் கண்டிப்பாக வரும். அப்படி இல்லையா அமெண்ட்மெண்ட்ஸ் பேஸ் பண்ணி வந்துடும். ஒரு 105 அமெண்ட்மெண்ட்ஸ் இருக்குங்கன்னா அதை பேஸ் பண்ணி வந்துடும். ஆனால் அமெண்ட்மெண்ட் இல்லாமல் கேள்விகள் கண்டிப்பாக கொஸ்டின் பேப்பர் இல்லாமல் இருக்காது. அதுக்காக அதை சொல்கிறேன், நல்லா கிளியராக பார்த்துக்கோங்க. 5வது கேள்வி, சரியா தவறா, ட்ரூ ஆர் ஃபால்ஸ். இப்போது இந்த கொஸ்டின் டைப் பார்த்தீங்கன்னா இது புதுசாக வந்து எடுத்திருக்கேன். இப்போ அந்த ஒன்லைனர்லேயே ஒரு 2 ஃபார்மெட், ஸ்டேட்மெண்ட் டைப்பு, ட்ரூ ஆர் ஃபால்ஸ், சரியா தவறா, அந்த டைப்பில் வந்துட்டு கொஸ்டின் எடுத்திருக்கேன். ஏன்னா இது வந்துட்டு வெறும் ஃபேக்டாக இல்லாமல், ஏன்னா முன்னாடி வீடியோஸ் அந்த மாதிரி தான் இருந்தது, வெறும் ஒரு 100 கொஸ்டின் 70 கொஸ்டின் 80 கொஸ்டின் வெறும் வாட் இஸ் வாட் அந்த மாதிரி வந்துட்டு ஃபேக்டாக தான் இருந்தது. சரி, கொஞ்சம் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் அதை இம்ப்ரவைஸ் பண்ணலாம் அப்படின்னு நம்ம ஒன்றும் இல்லை, நம்மளுடைய இதுதான் என்பிஎஸ்சி கொஸ்டின் பேப்பரில் கேட்குறாங்க இல்லைங்களா, அதில் ஆப்ஷன்ஸோடு இருக்கும். ஸ்டேட்மெண்ட் டைப் கொடுத்து இதில் எந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டு தப்பு அப்படி வரும், இல்லையா கூற்று காரணம், இந்த கூற்றுக்கு காரணம் சரியா தவறா, அது அந்த கான்செப்ட் வச்சு தான் இங்கே வந்து எடுத்திருக்கேன். வேறு ஒன்றும் கிடையாது. நம்ம மெயின் எக்ஸாம் பேஸ் பண்ணி தான் கொஞ்சம் நமக்கு வந்துட்டு யோசிக்கிறதுக்கு, நம்ம அனலிட்டிக்கல் திங்கிங் நம்ம படித்தது கொஞ்சம் யோசித்து போடுற மாதிரி, அதுக்காக இந்த சரியா தவறா ப்ளஸ் வந்துட்டு ஸ்டேட்மெண்ட் டைப் ரெண்டுமே வந்து கொண்டு வந்திருக்கேன். கொஞ்சம் வீடியோ லென்த்தாக தான் இருக்கும், ஏன்னா தமிழ் அண்ட் இங்கிலீஷில் படிச்சுட்டு அப்புறம் அதை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது கொஞ்சம் டைம் எடுக்கும். இன்னொன்று ரெண்டுமே ஏன் நம்ம படித்து சொல்கிறோம்னா, நம்ம முன்னாடியே சொன்னதான், கண்ணால் பார்த்து காதால் கேட்டு அதை நம்ம படிக்கும்போது அதனுடைய இம்பேக்ட் வந்து நல்லாயிருக்கும். அதுக்காக தான் தமிழ்லையும் படித்து இங்கிலீஷ்லையும் படித்து இது பண்ணுறதுக்கு. ஏன்னா 2 விதமான ஆஸ்பிரன்ஸ் இருக்காங்க இல்லைங்க, 2 பேருக்குமே யூஸ்ஃபுல் ஆகும். அதுக்காக தான் கொஞ்சம் வீடியோ லென்த்தாக இருக்கும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் கொஞ்சம் ஃபுல்லாக பாருங்கள். பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த லெசன் வந்துட்டு உங்களுக்கு இந்த ஒரு வீடியோ போதுமானதாக இருக்கும். அந்த ஒரு டைம் புக்கில் படிச்சுட்டு அதுக்கப்புறம் ரிவிஷனுக்கு இதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து போதும். சரிங்களா, ஓகே. 5வது கேள்வி பார்க்கலாம். சரியா தவறா, நிதி சட்ட முன்வரைவை மக்களவை அல்லது மாநிலங்களவை எதில் வேண்டுமானாலும் கொண்டு வரப்படலாம். The money bill can be introduced in either Lok Sabha or the Rajya Sabha. இதுக்கு என்ன ஆன்சர், ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? நிதி சட்ட முன்வரைவு, நிதி சட்ட முன்வரைனா ஒன்றும் இல்லைங்க, பண மசோதா. அதுதான் அது புக்கில் அந்த டேர்மில் கொடுத்துருப்பாங்க. ஸோ நமக்கு ரெண்டுமே தெரிஞ்சுக்கணும். பண மசோதானா எல்லாருக்குமே தெரியும், அது பரிச்சயமான வார்த்தை. ஆனால் நிதி சட்ட முன்வரைவு அப்படிங்கிறது நமக்கு வந்துட்டு புக்கில் கொடுத்துருக்க டேர்ம், அதையுமே நம்ம தெரிஞ்சுக்கணும். சரிங்களா, அப்போது பணம் சம்மந்தப்பட்டது எங்கே கொண்டு வர முடியும், மக்களவையில் மட்டும்தான் கொண்டு வர முடியும். மாநிலங்களவைக்கு அதுக்கு கிடையாது, ரைட்ஸ் கிடையாது. அப்போது இந்த ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு சரியா தவறானா தப்பு. கரெக்டான ஆன்சர் வந்துட்டு மக்களவை மட்டும்தான், லோக்சபாவில் மட்டும்தான் இட் கேன் பி இன்ட்ரடியூஸ், நாட் இன் த ராஜ்ய சபா. ஓகே, அடுத்தது 6வது கேள்வி. ஒரு நிமிஷம். ஓகே, 6வது கேள்வி பாருங்க. கடைசியாக தனிநபர் சட்ட முன்வரைவு நிறைவேற்றப்பட்ட ஆண்டு. த லாஸ்ட் டைம் அ பிரைவேட் மெம்பர்ஸ் பில் வாஸ் பாஸ் பை போத் ஹவுசஸ் வாஸ் இன் எந்த வருஷம்னு கேட்குறாங்க. கடைசியாக நிறைவேற்றப்பட்ட ஆண்டு பார்த்தீங்கன்னா 1970. அதுக்கப்புறம் ஒரு தனிநபர் சட்ட முன்வரைவு வந்து நிறைவேற்றப்பட்டது. யாருன்னா திருச்சி சிவா அவர்கள் வந்து கொண்டு வந்திருப்பாரு. அவர் வந்துட்டு ராஜ்யசபா எம்பி, ராஜ்யசபாவோட எம்பி 2014 கொண்டு வந்திருப்பாரு. அதுதான் வந்துட்டு 3ஆம் பாலினத்தவருக்கான உரிமைகள் பற்றின சட்ட முன்வரைவு. 2014 ராஜ்யசபாவில் வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணி 2015 வந்துட்டு லோக்சபாவில் வந்துட்டு பாஸ் ஆகியிருக்கும். கிட்டத்தட்ட இதில் ஒரு 30 வருஷம், அப்புறம் 2014 ஒரு 45 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு தனிநபர் சட்ட முன்வரைவு பாஸ் பண்ணது யாருன்னா இவர் தான், திருச்சி சிவா அவர்கள். அந்த கொஸ்டின்மே கீழே இருக்குது, இருந்தாலும் இங்கேயே சொல்லிடுறேன். ஏன்னா வந்துட்டு இதோட சேர்த்து நீங்கள் கேட்கும்போது இன்னும் உங்களுக்கு இம்பாக்டாக இருக்கும். அதுக்காக ஒரு 45 வருஷத்துக்கு அப்புறம் திருச்சி சிவா அவர்கள் இன்ட்ரடியூஸ் பண்ண அந்த தனிநபர் சட்ட முன்வரைவு தான் ரொம்ப ஃபேமஸான சட்ட முன்வரைவு. பாக்ஸ்லேயே கொடுத்துருப்பாங்க, நீங்கள் ஸ்கூல் புக்கில் பார்த்தீங்கன்னா அது பாக்ஸ்லேயுமே அந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க. ஓகே, 7வது கேள்வி. எந்த அவையில் மட்டுமே துணை குடியரசுத் தலைவரின் பதவி நீக்க தீர்மானத்தை துவக்க முடியும்? இந்த வேர்டு தான் நமக்கு கீவேர்டு, துணை குடியரசுத் தலைவர். துணை குடியரசுத் தலைவர்னு வந்துட்டாலே அதாவது வைஸ் பிரசிடென்ட், இவரை பதவி நீக்கம் செய்யக்கூடிய இம்பீச்மெண்ட். ஒன்லி இன் விச் ஹவுஸ் கேன் த மோஷன் டு இம்பீச் த வைஸ் பிரசிடென்ட் பி இனிஷியேட்டட். துணை குடியரசுத் தலைவர் வைஸ் பிரசிடென்ட் வந்துட்டாலே அவர் எந்த அவையோட தலைவர்னு பார்த்தீங்கன்னா மாநிலங்களவை. அப்போ இதுக்கான ஆன்சர் வந்துட்டு மாநிலங்களவை. மாநிலங்களவையில் மட்டும்தான் அவருக்கான தீர்மானத்தை வந்துட்டு பதவி நீக்க தீர்மானத்தை இன்ட்ரடியூஸ் பண்ண முடியும். ஏன்னா மக்களவைக்கு ஹெட் யார், சபாநாயகர், ஸ்பீக்கர் அவர்கள். சரிங்களா, அப்போது மக்களவைக்கும் வைஸ் பிரசிடென்ட்டுக்கும் சம்மந்தம் கிடையாது துணை குடியரசுத் தலைவருக்கு. துணை குடியரசுத் தலைவர் எதுக்கு ஹெட், மாநிலங்களவை ஹெட். அப்போ மாநிலங்களவையில் தான் அவருக்கான பதவி நீக்க தீர்மானத்தை துவக்க முடியும், இனிஷியேட் பண்ண முடியும். அடுத்தது 8வது கேள்வி. மக்களவையை தலைமை தாங்கி நடத்துபவர் யார்? இங்கே சொன்னோம் இல்லைங்களா, ஸ்பீக்கர், சபாநாயகர். அதுதான் அந்த ஒரு லிங்க்குக்காக தான் 1 by 1 கொடுத்துருப்பேன். சில கொஸ்டின்லாம் பார்த்தீங்கன்னா என்னடா மேலே தான் பார்த்தா மறுபடியும் அதே கண்டினியூஷனாக இருக்கிற மாதிரி இருக்குன்னு தோணும். ஆனால் மாநிலங்களவையோட ஹெட்டு துணை குடியரசுத் தலைவர்னு பார்க்கும்போது அட் த சேம் டைம் மக்களவையும் நம்ம பார்த்துட்டோம்னா ரெண்டுமே ஒரே டைமில் நமக்கு வந்துட்டு மைண்டில் உட்காரும்ல. அதுக்காக மாநிலங்களவை துணை குடியரசுத் தலைவர், மக்களவை சபாநாயகர், இங்கிலீஷில் ஸ்பீக்கர்.
ஓகே, 9வது கேள்வி பாருங்கள். இது வந்து ஸ்டேட்மெண்ட் டைப். இப்போது இந்த ஸ்டேட்மெண்ட்டில் எப்படி இருக்குன்னா, ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டில் எது தப்பு எது கரெக்ட், இல்லை ரெண்டுமே கரெக்டாக ரெண்டுமே தப்பா, இதுதான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம், ஆப்ஷன்ஸ் இல்லாமல். அதுதான் முக்கியமான விஷயம். சரிங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாம். பாருங்கள், குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுத்தல் மற்றும் அதன் முறைகள் நாடாளுமன்றத்தின் தனி பெரும்பான்மையுடன் திருத்தி அமைக்கப்படலாம். இது வந்து அமெண்ட்மெண்ட் பேஸ். அமெண்ட்மெண்ட்டில் என்ன அமெண்ட்மெண்ட் சொல்கிறாங்க? குடியரசுத் தலைவரோட தலைவர், அந்த தலைவர் இது இருக்கு இல்லைங்களா, தேர்தல் முறை, அதை தேர்ந்தெடுக்கக்கூடிய முறை ப்ளஸ் அதுக்கான முறைகள், அது ரெண்டையுமே வந்துட்டு எப்படி நம்ம ஒரு அமெண்ட் பண்ணலாம்னா, தனி பெரும்பான்மை, ஒரு சிம்பிள் மெஜாரிட்டியோட இங்கே இருக்கு பாருங்க, சிம்பிள் மெஜாரிட்டி இந்த பார்லிமெண்ட், அதன் மூலமாக நம்ம வந்து அமெண்ட் பண்ணலாம். இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட், 7வது அட்டவணையில் அடங்கியுள்ள எந்த ஒரு பட்டியலையும் திருத்தி அமைக்க நாடாளுமன்றத்தில் சிறப்பு பெரும்பான்மை மற்றும் மாநிலங்களின் ஒப்புதல் தேவை. 7th ஷெட்யூல் என்னன்னா, லிஸ்ட்டு, யூனியன் லிஸ்ட்டு, இது ஸ்டேட் லிஸ்ட்லாம் இருக்கும் இல்லைங்களா, அதுதான் வந்துட்டு 7th ஷெட்யூலு. அப்போ அந்த ஷெட்யூலில் ஏதாவது ஒரு அமெண்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா அதில் ஸ்டேட்டும் இன்வால்வ்டு இல்லைங்களா. அப்புறம் காமன் இது இருக்கும், பொதுப்பட்டியல், காமன் லிஸ்ட் இருக்கும். அப்போ பொதுப்பட்டியல், ஸ்டேட் லிஸ்ட் ரெண்டுத்துலையுமே வந்துட்டு மாநிலத்துக்கு அதிகாரம் இருக்குது சட்டம் இயற்றுறதுக்கு. அப்போது அந்த மாதிரி அந்த ஷெட்யூலில் இருக்கக்கூடிய பட்டியலில் ஏதாவது ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வரணும்னா நாடாளுமன்றத்தில் என்ன பண்ணணுமா, ஸ்பெஷல் மெஜாரிட்டி, சிறப்பு பெரும்பான்மை ப்ளஸ் மாநிலங்களோட ஒப்புதல், அந்த ஸ்டேட்ஸுடைய கன்சன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே சரியான்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே சரியில்லை. என்னன்னா, ஸ்டேட்மெண்ட் 2 கரெக்டு, 7th ஷெட்யூல் ஏதாவது அமெண்ட்மெண்ட் பண்ணோம்னா ஸ்பெஷல் மெஜாரிட்டி கரெக்டு ப்ளஸ் பார்லிமெண்ட்டோட கன்சென்ட் கரெக்டு. அதே மாதிரி இங்கே பாருங்கள், குடியரசுத் தலைவர், நம்ம நாட்டின் முதல் குடிமகன் குடியரசுத் தலைவர், அவரை தேர்ந்தெடுத்தல், அந்த தேர்தல் அதற்கான முறையில் ஏதாவது ஒரு சேஞ்சஸ் கொண்டு வரணும், ஏதாவது ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வரணும்னா அதுக்கு சாதாரண தனி பெரும்பான்மையாக இருக்கும். அது ஒரு மிகப்பெரிய செயல் இல்லையா. அப்போ அதுக்கும் என்ன தேவைப்படும்னா சிறப்பு பெரும்பான்மை, சிம்பிளாக எழுதுறேன், சிறப்பு பெரும்பான்மை ப்ளஸ் மாநிலங்களின் ஒப்புதல். அப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுக்குமே கிட்டத்தட்ட ரெண்டு அமெண்ட்மெண்ட்டுக்குமே வந்து ஸ்பெஷல் மெஜாரிட்டி வித் ஸ்டேட்டோட கன்சென்ட் இருந்தால் மட்டும்தான் அமெண்ட் பண்ண முடியும், இல்லைனா முடியாது. அப்போது ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு, செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டு. சரிங்களா? ஸோ இப்படி தான் ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் நம்ம இன்னும் இருக்க கொஸ்டின்லாம் வந்து நம்ம வந்துட்டு அப்ரோச் பண்ண போகிறோம். ஓகே, 10வது கேள்வி, மாநில சட்டமன்றங்கள் குறித்து முழுமையாக விளக்கும் சட்டப்பிரிவுகள். இது வந்துட்டு ஒன்றுமே இல்லை, ஆர்டிகல்ஸ் ஆஃப் லா தட் ஃபுல்லி எக்ஸ்பிளைன் ஸ்டேட் லெஜிஸ்லேஷன். மாநில அரசை பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிகல் 152 237, இதனுடைய பகுதி வந்துட்டு 6, பகுதி 6 வந்துட்டு மாநில அரசு, பகுதி 5 வந்து மத்திய அரசு, 4 வந்துட்டு டிபிஎஸ்பி, 4A ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். ஸோ இப்படி போகும். இதில் பகுதி 6 வந்துட்டு இது மாநில அரசு. அதற்கான ஆர்டிகல்ஸ் பார்த்தீங்கன்னா 152 237. அது மாநில சட்டமன்றங்கள் குறித்து அந்த முழுமையான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் ஃபுல்லாக அதில் கொடுத்துருப்பாங்க, அந்த யாரெல்லாம் எங்கெங்கெல்லாம் வருவாங்க அப்படிங்கிறது. ஓகேங்களா? 11வது கேள்வி, ஒரு வருடத்தில் நாடாளுமன்றம் எத்தனை முறை கூட்டத்தொடர்களை கூட்டுகிறது? ஹவு மெனி டைம்ஸ் டஸ் த பார்லிமெண்ட் கன்வீன்னா கூடுறதுன்னு அர்த்தம், கன்வீன்னா கூடுறது, அதை இங்கே இருப்பாருங்க, கூடுறது. இன் இயர், ஒரு வருஷத்தில் எத்தனை முறை நாடாளுமன்ற கூட்டம் கூட்டப்பட வேண்டும்னா 3 முறை. 3 டைம்ஸ் வந்துட்டு கன்வீன் ஆகணும், 3 முறை வந்து கூட்டணும். அதுதான் வந்துட்டு அதாவது 3 முறை கண்டிப்பாக கூட்டியே ஆகணும். அதுதான் நமக்கு இருக்கிற கான்ஸ்டியூஷனில் இருக்கிற இது. ஓகேங்களா? அடுத்தது 12வது கேள்வி, மக்களவைக்கு நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படும் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை. நம்பர் ஆஃப் டைரக்ட்லி எலெக்டட் மெம்பர்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட் டு த லோக்சபாக்கு. இங்கே பாரு, மக்களவை, லோக்சபா. மக்களவைக்கு இன்னொரு பேர் என்னது? கீழவை. ஸோ கீழவைனாலும் மக்களவைனாலும் லோக்சபானாலும் எல்லாமே ஒன்று தான். இப்போது லோக்சபாக்கு மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படும் டைரக்ட்லி எலெக்டட் மெம்பர்ஸ் எத்தனை பேருன்னு பார்த்தோம்னா 543. ஓகே, இப்போது லோக்சபாவோட மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் அந்த இது பார்த்தீங்கன்னா 552. சரிங்களா? இந்த 552 தாண்டி போகக்கூடாது, இதுக்குள்ளே எவ்வளோ நாள் இருக்கலாம். இப்போ நம்மகிட்ட இது வந்து இருக்கிறது வந்து 543. இது வந்துட்டு மக்களால் வந்து டைரெக்டாக எலெக்ஷனில் ஓட்டு போட்டு நம்ம செலக்ட் பண்ணி அனுப்புறது. அது போக ப்ளஸ் 2 பேர் வருவாங்க, இவங்க வந்துட்டு குடியரசுத் தலைவரால் வந்து அப்பாயிண்ட் செய்கிற மெம்பர்ஸ். இப்போ நம்மக்கிட்ட இருக்கிறது 545 மக்களவையோட மெம்பர்ஸ். சரிங்களா? ஓகே, 13வது கேள்வி என்னன்னு பார்க்கலாம். ஒரு திருத்த சட்டம் முன்மொழிவதற்கு யாருடைய அனுமதியை பெற வேண்டும்? ஓகே, இந்த இடத்துல வந்துட்டு மக்களவைங்கிறத மிஸ் பண்ணிட்டேன். மக்களவையில் இருக்க ஒரு எம்பி வந்துட்டு ஒரு அமெண்ட்மெண்ட்டை வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணணும் அப்படின்னா ஹூஸ் பர்மிஷன் மஸ்ட் பி அப்ளைன் டு ப்ரப்போஸ் அன் அமெண்ட்மெண்ட். ஒரு அமெண்ட்மெண்ட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணணும் அப்படின்னா யாருடைய அனுமதி வாங்கணும்? இது வந்து மக்களவையில் மட்டும்தான். அப்படின்னு பார்த்தீங்கன்னா சபாநாயகர் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஆள். சரிங்களா? அவருக்கு டியூட்டிஸ் இருக்கும், அவர் இல்லாமல் நிறைய விஷயங்கள் பண்ண முடியாது. ஸ்பீக்கர் ரொம்ப பவர்ஃபுல்லான ஆள், ஸ்பீக்கர். சரிங்களா?
அவருடைய பெர்மிஷன்ங்கிறத தாண்டி அசென்ட், இதுதான் வந்து அஃபீஷியலான வார்த்தை. அசென்ட்னா அனுமதி. அந்த அனுமதி இல்லாமல் ஒரு அமெண்ட்மெண்ட் வந்துட்டு முன்மொழிய முடியாது எங்கே, மக்களவையில். அடுத்தது 14வது கேள்வி, இந்தியாவின் மாநிலங்களவை எப்போது உருவாக்கப்பட்டது? வென் வாஸ் த ராஜ்யசபா ஆஃப் இந்தியா ஃபார்ம்டு? எப்போ ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா 3 ஏப்ரல் 1952. இந்த வருஷம் தான் நமக்கு இந்தியாவில் வந்து மாநிலங்களவை அப்படிங்கிற ஒரு அவையை வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க. 15வது கேள்வி, எந்த உறுப்பின்படி ஒரு மாநிலத்தின் முதல்வர் நியமிக்கப்பட வேண்டும்? அக்கார்டிங் டு விச் ஆர்டிகல் ஷுட் த சீஃப் மினிஸ்டர் ஆஃப் அ ஸ்டேட் பி அப்பாயிண்டட்? இப்போ நமக்கு வந்துட்டு சிஎம் யார்? நம்ம தளபதி அவர்கள். அவரை அப்பாயிண்ட் பண்ணணும். யார் அப்பாயிண்ட் பண்ணணும்? கவர்னர். அப்போ அந்த கவர்னர் சிஎம்ஐ வந்து அப்பாயிண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டிகல். உறுப்புனா சட்டப்பிரிவு, உறுப்பு, சரத்து எல்லாமே ஒரே மீனிங் தான் ஆர்டிகல். அது என்ன ஆர்டிகல்னு பார்த்தோம்னா 164 உட்பிரிவில் 1. நீங்கள் மெஜாரிட்டியாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அந்த செரிமனி ஓத்து. அதில் வந்துட்டு தளபதி சொல்லியிருப்பார்ல, சி ஜோசப் விஜய் எனும் நான். அதை சொல்கிறதுக்கு காரணம் இந்த ஆர்டிக்கலில் அப்பாயிண்ட் பண்ணதுனால தான் அந்த இது பதவி பிரமாணம் வந்து எடுத்திருக்காரு. சரிங்களா? அடுத்தது 16வது கேள்வி, ட்ரூ ஆர் ஃபால்ஸ், சரியா தவறா என்னன்னு பார்க்கலாம். ஆளுநருக்கு மாநில உயர்நீதிமன்ற நீதிபதிகளை பணி அமர்த்தும் அதிகாரம் உண்டு. த கவர்னர் ஹேஸ் த பவர் டு அப்பாயிண்ட் ஸ்டேட் ஹைகோர்ட் ஜட்ஜஸ். ஹைகோர்ட் ஜட்ஜஸ் அதாவது உயர்நீதிமன்ற நீதிபதிகள், ஹைகோர்ட் ஜட்ஜஸ் அப்பாயிண்ட் பண்ணக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்குன்னு சொல்கிறாங்க? கவர்னர், ஆளுநருக்கு இருக்குன்னு சொல்கிறாங்க. இது சரியா தவறா? ஆன்சர் தப்பு. இது வந்து தவறு. ஏன்னா குடியரசுத் தலைவருக்கு தான் அந்த அதிகாரம் இருக்குது. சரிங்களா? குடியரசுத் தலைவருக்கு தான் உயர்நீதிமன்ற நீதிபதிகளை பணியமர்த்தக்கூடிய அதிகாரம் இருக்குது. கவர்னருக்கு அந்த அதிகாரம் இல்லை. ஆளுநர் என்ன பண்ணலாம்? குடியரசுத் தலைவருக்கு வந்துட்டு ஆலோசனை சொல்லலாம். யாரை போடலாம், யார் வந்து கரெக்டாக இருப்பாங்க, எஃபிஷியண்ட்டாக இருப்பாங்க, அதுக்கு வந்து எலிஜிபிளாக இருப்பாங்க அப்படிங்கிற ஆலோசனை கொடுக்கலாமே தவிர அப்பாயிண்ட் பண்ணக்கூடிய அதிகாரம் ஆளுநருக்கு கிடையாது. அந்த ஆலோசனையை குடியரசுத் தலைவர் ஏற்றுக்காமலும் போகலாம். ஆனால் அவருடைய வரம்பு எதோடு இருக்குன்னா குடியரசுத் தலைவருக்கு ஆலோசனை சொல்லலாம், அவ்வளோதான். இவங்களை வந்து உயர்நீதிமன்ற நீதிபதியாக போடலாம் இல்லை வேண்டாம் அப்படின்ட்டு. ஆனால் அப்பாயிண்ட் பண்ணுற அதிகாரம் யாருக்கு இருக்குது? குடியரசுத் தலைவருக்கு தான் இருக்குது. அப்போ ஆளுநருக்கு யாருக்கு இருக்குது? ஆளுநரும் சில பேர் அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. அப்போ ஆளுநர் யார் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க? அதாவது இது நீதிமன்ற பேசிஸில் பார்த்தோம்னா டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் இருக்குது இல்லைங்களா? டிஸ்ட்ரிக்ட் கோர்ட், இந்த சபார்டினேட் கோர்ட், அதுக்கான ஜட்ஜஸ் எல்லாம் யார் அப்பாயிண்ட் பண்ணுவார்னா ஆளுநர் அவர்கள் தான் அப்பாயிண்ட் பண்ணுவார். அதுவுமே யாரோட ஆலோசனையின் பேரில்? முதலமைச்சரோட ஆலோசனை பேரில் ஆளுநர் என்ன பண்ணுவார்? டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டுக்கெலாம் வந்து நீதிபதிகளை வந்து அப்பாயிண்ட் பண்ணக்கூடிய அதிகாரம் அவருக்கு இருக்குது. 17வது கேள்வி, நாடாளுமன்றத்தின் நிரந்தர அவை என்று அழைக்கப்படும் அவை. விச் ஹவுஸ் இஸ் கால்ட் த பெர்மனன்ட் ஹவுஸ் ஆஃப் த பார்லிமெண்ட்? ஈஸியான கேள்விதான். ராஜ்யசபா. சிம்பிளாக எழுதுற RS. ராஜ்யசபா. மாநிலங்களவை தான் நிரந்தரமான அவை. ஏன்னா அது கலைக்க முடியாது. மக்களவை வந்து மெஜாரிட்டினா கலைக்கப்படும். அதுக்கு கான்ஸ்டியூஷனில் இடம் இருக்குது. ஆனால் ராஜ்யசபை வந்து கலைக்க முடியாது. அது வந்து ஒரு நிரந்தரமான அவை. சரிங்களா? 18வது கேள்வி, ஒரு மாநிலத்தில் மேலவையை உருவாக்குதல் அல்லது நீக்குவதற்கு தேவைப்படும் பெரும்பான்மை. இது வந்துட்டு ஒரு அமெண்ட்மெண்ட் போட்டு நம்ம ஸ்டேட்டில் வந்துட்டு ஒரு ஸ்டேட்டில் மேலவை கீழவை இருக்குது. ஓகேங்களா? சட்ட மேலவை, சட்ட கீழவை. ஒரு மாநிலத்தில் ஒரு மேலவை வேணும்னா வச்சுக்கலாம், வேண்டாம்னா நீக்கிக்கலாம். அந்த மாதிரி தான் இருக்குது இப்போதைக்கு. அப்படி ஒரு மேலவை வந்து புதுசாக ஃபார்ம் பண்ணணும் இல்லை நீக்கணும், அதுக்கான மெஜாரிட்டி ரெக்வைர்ட் டு கிரியேட் ஆர் அபாலிஷ். ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்காக இருக்க மேலவை வந்து அபாலிஷ் பண்ணணும் அப்படின்னா, அப்பர் ஹவுஸ்னால் மேலவை ஒரு மாநிலத்தில் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு என்ன மெஜாரிட்டி தேவைப்படும்? எந்த மெஜாரிட்டியில் அமெண்ட்மெண்ட் வந்து கொண்டு வரணும்னு பார்த்தீங்கன்னா தனி பெரும்பான்மை போதும். சிம்பிள் மெஜாரிட்டி போதும். ஒரு சிம்பிள் மெஜாரிட்டியில் பில் பாஸ் பண்ணி ஒரு ஸ்டேட்டுக்கு வந்துட்டு மேலவையை கொண்டு வரலாம், அல்லது ஆல்ரெடி ரன்னிங்கில் இருக்க மேலவை வந்துட்டு நீக்கலாம். அதுக்கு சிம்பிள் மெஜாரிட்டி போதும், தனி பெரும்பான்மை போதுமானது. சரிங்களா? 19வது கேள்வி, ஈரவைகளுக்கிடையே கருத்து வேறுபாடு என்ற பேச்சுக்கே இடமில்லாத சட்ட முன்வரைவு. ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அதாவது நிறைய பாயிண்ட் நமக்கு ஆன்சர் ஒன்று தான், ஆனால் அவங்க கேட்குற விதம் வந்து வேறு. புக்கில் கொடுத்துருக்க பாயிண்ட்ஸ் அந்த என்ன சொல்கிறதுங்க, அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து வேறு. இப்போ பாருங்களேன், 2 அவை, மாநிலங்களவை மக்களவைக்கிடையே கருத்து வேறுபாடு வரும். சாதாரண பில்ஸ்லலாம் வரும். ஆர்டினரி பில்ஸ் என்ன சொல்கிறது, இப்போது ஒரு மசோதா வந்து பாஸ் பண்ணி மக்களவையிலேருந்து பாஸ் பண்ணி மாநிலங்களவைக்கு அனுப்புகிறாங்கன்னா மாநிலங்களவை அதுக்கு வந்துட்டு ஒரு சஜஷன் இருக்குது, எங்களால் முழுசாக ஏற்றுக்க முடியும்னா திரும்ப அவங்களுக்கு அனுப்புவாங்க, மக்களவைக்கு அனுப்புவாங்க. அப்போ அவங்களுக்குள்ள ஒரு கருத்து வேறுபாடு வரும். ஆனால் எந்த சட்ட முன்வரைவுக்கு கருத்து வேறுபாடுங்கிற பேச்சுக்கே இடமில்லை. விச் பில் ஹேஸ் நோ ரூம் ஃபார் டிஸ்அக்ரிமெண்ட் பிட்வீன் த 2 ஹவுசஸ் அப்படின்னு பார்த்தோம்னா பண மசோதா தான். நிதி முன்வரைவு மணி பில் எப்படி வேணாலும் சொல்லலாம். ஓகே, இந்த மணி பில்ல தான்
ரெண்டு பேருக்கும் கருத்து வேறுபாடுங்கிற கான்செப்டே கிடையாது. நான் கொடுத்தா நீ அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஐ மீன் மக்களவை கொடுத்தா மாநிலங்களவை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். அக்செப்ட் பண்ணாமல் திருப்பி அமிச்சாலும் அங்கே அந்த கருத்துக்கு மதிப்பு இல்லை. அதனால கருத்து வேறுபாடுங்கிற பேச்சுக்கே இடம் இல்லை. இந்த பாயிண்ட்லாம் புக்கில் அப்படியே கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? 20வது கேள்வி, ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாம். பொதுப்பட்டியலில் குறிப்பிடப்பட்டுள்ள துறைகள் மீது மத்திய மற்றும் மாநில அரசுகள் சட்டம் இயற்றலாம். The central and state governments can enact laws on the fields mentioned in the common list. இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டா? கரெக்டு. இதில் எந்த ஒரு தப்பும் இல்லை. அடுத்து 2வது ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாம். பொதுப்பட்டியலில் மத்திய அரசிற்கும் மாநில அரசிற்கும் இடையே முரண்பாடுகள், இஃப் there is a conflict, ரெண்டு பேருக்குள்ள ஒரு முரண்பாடு இருந்துச்சுன்னா அப்போது யாருடைய அதிகாரம் மேலோங்கும்னு கொடுத்துருக்காங்க? மாநில அரசின் அதிகாரம் மேலோங்கும் சொல்லியிருக்காங்க. த அத்தாரிட்டி ஆஃப் ஸ்டேட் கவர்மெண்ட் ஷல் ப்ரிவைல். இது சரியா தப்பான்னு பார்த்தோம்னா தப்பு. ஏன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் இடையில ஏதாவது ஒரு கருத்து வேறுபாடு வரும் பட்சத்தில் யாருடைய அதிகாரம் மேலோங்கும்? எஸ், மத்திய அரசு. மத்திய அரசுடைய அதிகாரம் தான் மேலோங்கும். சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் வந்துட்டு மேலே இருக்கும். அவங்களோட டாமினன்ஸ் தான் மேலே இருக்கும் பொதுப்பட்டியலை பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா? இது முக்கியம். பொதுப்பட்டியலில் ரெண்டு பேருக்குமே ரைட் இருக்குது, அதாவது சட்டம் இயற்றதுக்கு. அப்படி ஒரே துறை, இப்போ பொதுப்பட்டியலில் வந்துட்டு இப்போ நமக்கு வந்துட்டு எல்லாருக்கும் ஃபெமிலியராக தெரிஞ்சது வந்து கல்வி. கல்வி வந்து பொதுப்பட்டியலில் இருக்குது. அப்போது கல்வியில் வந்துட்டு மும்மொழி கொள்கையை இவங்க கொண்டு வராங்க. யார்? சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து கொண்டு வராங்க. அதை நம்ம அப்போஸ் பண்ணுறோம். ஏன்னா நமக்கு அதுக்கு வந்து உரிமை இருக்குது. இருந்தாலும் மும்மொழி கொள்கையை கொண்டு வரணுங்கிற அவங்களோட இது வந்து இப்போ வந்து எல்லா இடத்துலையுமே வந்துட்டு இதாகிடுச்சு. நம்ம தமிழ்நாட்டில் மட்டும்தான் அதுக்கு இன்னும் வந்து முட்டுக்கட்டை போட்டுட்ருக்காங்க. ஏன்னா அது நம்மளுடைய கொள்கை பிடிப்பு. அதனால் ஆக்சுவலாக அந்த இடத்துல பார்த்தோம்னா அவங்களுக்கு தான் வந்து அதில் அதிகாரம் இருக்குது. அவங்க ஏன்னா மத்திய அரசோட இதுதான் அதில் வந்து செல்லுபடியாகும். இருந்தாலும் நம்ம அதில் வந்துட்டு இன்னும் வந்துட்டு அதில் ஒரு எக்ஸப்ஷனலாக பண்ணிகிட்ருக்கோம். அந்த மாதிரி பொதுப்பட்டியலில் ஒரு பிரச்சனை வரும்போது ஸ்டேட் கவர்மெண்ட்டோட சட்டம் வந்து செல்லுபடியாகுது. சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட சட்டம் தான் செல்லுபடியாகும். சரிங்களா? நெக்ஸ்ட் 21வது கேள்வி. 2014ஆம் ஆண்டு 3ஆம் பாலின நபர்கள் உரிமைகள் சட்ட முன்வரைவு யாரால் கொண்டு வரப்பட்டது? In 2014 the Transgender Persons Rights Act was introduced by whom? யாரு? நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். திருச்சி சிவா அவர்கள். திருச்சி சிவா இவர் வந்துட்டு ஒரு ராஜ்யசபா எம்பி. அதையுமே பார்த்துட்டோம் இல்லைங்களா? ஓகே. இவர் தான் வந்துட்டு 3ஆம் பாலின நபர்களுடைய உரிமைகள், அவங்களுக்கான உரிமைகளுக்காக ஒரு பில் வந்து கொண்டு வந்து பாஸ் பண்ணி அது சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துட்டு பாஸ் ஆகிடும். 2 ஹவுஸ்லையுமே பாஸ் ஆகிடும். ஓகே. 22வது கேள்வி. ஆர்டிகல் 249. ஆர்டிகல் 249 என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்துட்டு இந்த ஆர்டிகல் எந்த ஷெட்யூலுக்குள்ளே வரும்னு பார்த்தீங்கன்னா 7th ஷெட்யூல். ஓகே. 7வது அட்டவணை. இந்த 7வது அட்டவணை எதை பற்றி பார்த்தீங்கன்னா மாநில மத்திய அரசுகளின் அதிகார பகிர்வுகள். முக்கியமாக இந்த லிஸ்ட் பட்டியல்ஸ் இருக்கு இல்லைங்களா? பொது பட்டியல், மாநில பட்டியல், மத்திய பட்டியலாக இருக்குங்களா? அதில் யார் யாருக்கு என்னென்ன பவர்ஸ் இருக்குது அப்படிங்கிற அந்த கேட்டகரி சொல்லக்கூடிய ஷெட்யூல் தான் 7வது ஷெட்யூல். அதில் ஒரு ஆர்டிகல் 249 என்ன சொல்லும்னா, இட் கிவ்ஸ் த பவர். இந்த ஆர்டிகல் பார்லிமெண்ட் நாடாளுமன்றத்துக்கு ஒரு அதிகாரத்தை கொடுக்கிறது. நாடாளுமன்றத்துக்கு ஒரு அதிகாரத்தை கொடுக்கிறது. அது என்ன அதிகாரம்னு பார்த்தீங்கன்னா, மாநில பட்டியலில் இருக்கு இல்லைங்களா? மாநில பட்டியலில் சட்டம் இயற்றுவதற்கான அதிகாரம். மாநில பட்டியலில் சட்டம் இயற்றுவதற்கான அதிகாரம் யாருக்கு கொடுக்கும்? அதுதான் முக்கியம். ராஜ்யசபா அந்த அவைக்கு கொடுக்கும், மக்களவைக்கு கிடையாது. மாநிலங்களவைக்கு கொடுக்கும். இந்த 249 படி நாடாளுமன்றத்தில் ஒரு பில் பாஸ் பண்ணி, அதாவது ராஜ்யசபாவில் பில் பாஸ் பண்ணால் அந்த பில் பேசிஸில் மாநில பட்டியலில் சட்டம் இயற்றுவதற்கான அதிகாரம் ராஜ்யசபா கொடுக்கும். அப்போ ராஜ்யசபா கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக அது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு தான் போகும். அப்படி பார்த்தோம்னா ஒரு லூப் ஹோல் இது. மாநில பட்டியலில் முழுக்க மாநிலம் சம்மந்தப்பட்டது, மாநிலத்துக்கு தான் முழு உரிமை இருக்குது. அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த ஆர்டிகல் யூஸ் பண்ணால் சென்ட்ரல் கவர்மெண்ட் அந்த மாநிலத்துக்கான ஒரு சட்டத்தை இயற்ற முடியும். அது நம்ம கான்ஸ்டியூஷனில் இருக்குது. அதுக்கான ஆர்டிகல் தான் 249. 23வது கேள்வி. சரியா தவறா? 3வது வாசிப்புக்கு பிறகு மக்களவையில் மட்டுமே முன்வரைவை ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். இந்த ஸ்டேட்மெண்ட் நல்லா பாருங்கள். என்னென்னா ஒரு பில் பாஸ் ஆகணும் அப்படின்னா ஒரு சில ஸ்டேஜஸ் இருக்குது. அந்த ஸ்டேஜஸ் வந்துட்டு கிராஸ் பண்ணால் தான் பாஸ் ஆகும். அதில் கடைசி ஸ்டேஜ் தான் 3வது வாசிப்பு. அதில் ஃபஸ்ட்டு வந்து முதல் வாசிப்பு, 2வது வாசிப்பு, அதுக்கப்புறம் வந்துட்டு குழு வந்துட்டு கமிட்டின்னு சொல்லுவாங்க. கமிட்டி, அதுக்கப்புறம் வந்துட்டு கமிட்டி ஸ்டேஜ், ரிப்போர்ட் ஸ்டேஜ், அறிக்கை நிலை, குழு நிலை. ரைட், குழு நிலை, அறிக்கை நிலை, அதுக்கப்புறம் 3வது வாசிப்பு. சரிங்களா? 3வது வாசிப்பு தான் கடைசி ஸ்டேஜ். த பில் ஷுட் பி அக்செப்டட் ஒன்லி இன் த லோக்சபா ஆஃப்டர் த தேர்ட் ரீடிங். தேர்ட் ரீடிங் முடிஞ்சிருச்சுன்னா அந்த பில் வந்துட்டு 100% வந்து ரெடி ஆகிடுச்சு. எதுக்கு? அப்ரூவல் ஆகிறதுக்கு, அதான் பாஸ் ஆகிறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. அப்படி 3வது வாசிப்புக்கு பிறகு என்ன சொல்லியிருக்காங்க? மக்களவையில் மட்டுமே அந்த முன்வரைவை ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் சொல்லியிருக்காங்க. இது கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக இல்லை, தப்பு. என்னன்னா எனி ஒன் ஹவுஸ், ஏதாவது ஒரு அவையில்,
அது வந்துட்டு மக்களவையாக இருக்கலாம் அல்லது மாநிலங்களவையில் இருக்கலாம். ஏதாவது ஒரு அவையில் அந்த முன்வரைவை வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டு அதுக்கப்புறம் மற்ற அவைக்கு வந்து பாஸ் ஆகணும். இதுதான் வந்து ப்ரொசீஜர். மக்களவையில் தான் ஸ்பெசிஃபிக்காக அதை ஏற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் மாநிலங்களவைக்கு போகணும் அப்படிங்கிறது கிடையாது. தேர்டு ரீடிங் முடிஞ்சிருச்சுன்னா எந்த அவையில் வேணாலும் அதை வந்துட்டு நம்ம பாஸ் பண்ணலாம். அதுதான் இப்போ இருக்கிற ப்ரொசீஜர். 24வது கேள்வி பார்க்கலாம். ஒரு முன்வரைவை பண முன்வரைவா அல்லது சாதாரண முன்வரைவா என்று தீர்மானிக்கும் அதிகாரம் பெற்றவர் யார்? Who has the authority to decide whether a bill is a money bill or a normal bill? பண மசோதாவா இல்லை நார்மலான மசோதாவா சாதாரண மசோதாவான்னு டிசைட் பண்ணுற அந்த அதிகாரம் யார்கிட்ட இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சபாநாயகர்கிட்ட தான் இருக்குது. சபாநாயகர், ஸ்பீக்கர் அவர்கிட்ட தான் இருக்குது. சரிங்களா? ஓகே. 25வது கேள்வி. நிலைக்குழுக்களின் 6 வகைகளை கூறுக. நம்ம மேலே ஃபஸ்ட்டு பார்த்தோம், 2வது கேள்வியாக பார்த்தோம். அது வந்துட்டு தற்காலிக குழு, ஆடாக் கமிட்டி. இது ஸ்டாண்டிங் கமிட்டி, நிலைக்குழு. மொத்தம் 2 குழு தான் நம்ம கான்ஸ்டியூஷன் பேசிஸில் இருக்குது. நிலைக்குழு, அதுக்கப்புறம் தற்காலிக குழு. சரிங்களா? இதில் ஒரு 6 டைப் இருக்குது. நிலைக்குழுவில் ஒரு 6 வகை இருக்குது. அது என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து சிம்பிளாக தான் எழுதுறேன், ஹிண்ட் மாதிரி. ஃபர்ஸ்ட் குழு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஃபைனான்ஸுங்க, நிதிக்குழு, நிதின்னு போடுறேன். ஃபினான்ஷியல் கமிட்டி, ஃபைனான்ஸ்னு போடுறேன். இது வந்துட்டு முதல் குழு. சரிங்களா? 2வது வந்துட்டு துறைசார் நிலைக்குழு, துறைன்னு போடுறேன். ஒரு துறை சம்மந்தப்பட்டது, டிபார்ட்மெண்டல் கமிட்டி, டிபார்ட்மெண்ட். ஓகேங்களா? இதெல்லாம் ஹிண்ட்டு தான், புக்கில் நல்லா கிளியராக பார்த்துக்கோங்க. ஜஸ்ட் நம்ம ஹிண்ட் தெரிஞ்சாலே போட்டுடலாம். 3வது விசாரணை குழு. இதுலேயுமே வந்து ஒரு விசாரணை குழு இருக்குது, விசாரணை, அது வந்து இன்குவரி. 4வது கண்காணிப்பு அண்ட் கட்டுப்பாட்டு குழு. சரிங்களா? இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா கண்காணிப்புனா ஸ்க்ரூட்டனைஸ் அண்ட் கட்டுப்பாடுங்கிறது கண்ட்ரோல். ஸ்க்ரூட்டனைஸ் அண்ட் கண்ட்ரோல் கமிட்டி. 4ஆச்சுங்களா? 5வது வந்துட்டு அவை தினசரி. இந்த வார்த்தை அப்படியே இருக்கும், இது கொஞ்சம் நமக்கு வந்துட்டு புரியாத மாதிரி இருக்கும், அதனால் அப்படியே படித்து வச்சுக்கோங்க. அவை தினசரி அலுவல் குழு. இது தமிழில் அப்படி இருக்கும், இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். டே டு டே பிஸ்னஸ் கமிட்டி. ஓகேங்களா? 6வது சேவை குழு. இதை வந்துட்டு சர்வீஸ் கமிட்டின்னு சொல்லுவாங்க, அல்லது ஹவுஸ் கீப்பிங்னு சொல்லுவாங்க, ஹவுஸ் கீப்பிங் கமிட்டி. ஹவுஸ் கீப்பிங்னா நமக்கு வீட்டுக்கு வர ஹவுஸ் கீப்பிங் கிடையாதுங்க. இந்த ஹவுஸ் வந்துட்டு எதை ரெப்ரசன்ட் பண்ணால் அவை, மக்களவை, மாநிலங்களவை இருக்குங்களா, அந்த அவையோடைய சேவை குழு, அதான் ஹவுஸ் கீப்பிங். சரிங்களா? மொத்தம் 6 குழுக்கள், நிலைக்குழுக்கள். 2 வந்துட்டு தற்காலிக குழுவில் வந்து 2 இருக்கும். நிலைக்குழுக்கள் 6, நிதி, துறை, விசாரணை குழு, கண்காணிப்பு மற்றும் கட்டுப்பாடு, அவை தினசரி டே டு டே பிஸ்னஸ் கமிட்டி அண்ட் சேவை சர்வீஸ் கமிட்டி. இதுதான் வந்துட்டு இருக்கிற 6 விதமான நிலைக்குழுக்கள். 26வது கேள்வி. நாடாளுமன்றத்தின் ஈரவை முறை எந்த நாடுகளின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டது? இப்போ நாடாளுமன்றத்தில் வந்துட்டு ஈரவை இருக்குங்களா, மக்களவை, மாநிலங்களவை. அந்த கான்செப்ட் எந்த நாட்டிலேருந்து எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா த பைகேமரல் சிஸ்டம். இங்கிலீஷில் வந்துட்டு ஈரவைனா பைகேமரல் சிஸ்டம். த பைகேமரல் சிஸ்டம் ஆஃப் பார்லிமெண்ட் வாஸ் இன்ஸ்பயர்ட் அண்ட் டெவலப்ட் ஆன் த பேசிஸ் ஆஃப் விச் கண்ட்ரீஸ்னு பார்த்தோம்னா 2 கண்ட்ரீஸ். ஒன்று நம்மளை அடிமையாக வைத்து ஆண்ட பிரிட்டிஷ் எப்படின்னாலும் சொல்லலாம். ஸோ அவங்களுடைய அரசியலமைப்பில் ஈரவை இருக்குது. 2வது USA, அமெரிக்கா. இவங்களுடைய கான்ஸ்டியூஷன்லேருந்து தான் இந்த ஈரவைங்கிற கான்செப்டை நம்ம வந்து எடுத்து அடாப்ட் பண்ணியிருக்கோம். ஓகே. 27வது கேள்வி. மக்களவைக்கு நியமன உறுப்பினர்களாக நியமிக்கப்படும் உறுப்பினர்களின் எண்ணிக்கை. நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் அப்பாயிண்டட் ஆஸ் நாமினேட்டட் மெம்பர்ஸ் டு த லோக்சபா. இவங்க எலெக்டட் மெம்பர்ஸ் கிடையாது, நாமினேட்டட் மெம்பர்ஸ். அப்போ நம்ம மேலே பார்த்துட்டேன், 543 + 2 இதுதான் வந்துட்டு நம்ம இதுக்கான நம்பரு. அப்போ 2 பேர் வந்துட்டு குடியரசுத் தலைவரால் லோக்சபாவுக்கு வந்துட்டு அப்பாயிண்ட் செய்யப்படுகிறார். நெக்ஸ்ட் 28வது கேள்வி. அரசமைப்பின்படி நிதி முன்வரைவு என்று சான்றளிக்கும் அதிகாரம் பெற்றவர் யார்? அக்கார்டிங் டு த கான்ஸ்டியூஷன் who has the power to certify a bill as money bill. ஒரு முன்வரைவு வந்துட்டு அது சாதாரண முன்வரைவா அல்லது பண முன்வரைவா அப்படின்னு வந்துட்டு சர்டிஃபை பண்ணக்கூடிய பவர் யாருக்கு இருக்கு? சபாநாயகர்கிட்ட தான் இருக்கு, சபாநாயகர். 29வது கேள்வி. சரியா தவறா பார்க்கலாம். முன்வரைவின் முதல் வாசிப்பு நடைபெற்ற 2 நாள் கால இடைவேளைக்கு பிறகு 2வது வாசிப்பு நடைபெறும். The second reading of the draft will take place after a 2-day recess after the first reading.
அதாவது ஃபர்ஸ்ட் ரீடிங் பண்ணி முடிச்சுட்டு 2 நாள் கேப், அதுக்கப்புறம் செகண்ட் ரீடிங் 2வது வாசிப்பு வந்து நடைபெறும் சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் சரியா தவறான்னு பார்த்தோம்னா சரி, இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். 2 நாள் கேப் 2 நாள் வந்து கேப், ஃபர்ஸ்ட் ரீடிங் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் 2 நாள் கேப்பு, அந்த 2 நாள் கேப்புக்கு அப்புறம் செகண்ட் ரீடிங் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. 30வது கேள்வி, அரசியலமைப்பை திருத்தி அமைக்கவும் அவசர கால நிலை பிரகடனத்தை அதாவது எமர்ஜென்சி அதை வெளியிடவும் அதிகாரம் பெற்றுள்ள அவை எது? விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஹவுஸில் விச் ஆஃப் த 2 houses அந்த 2 ஹவுசஸில் which has the power to amend the constitution and declare a state emergency declare a state of emergency. இது அவசர கால பிரகடனம் ஸ்டேட் ஆஃப் எமர்ஜென்சி. அதை எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணுறதுக்கும் கான்ஸ்டியூஷனில் அமெண்ட்மெண்ட் கொண்டு வரதுக்கும் எந்த அவைக்கு அதிகாரம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளானது மக்களவை தான். இந்த மக்களவையில் தான் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மெம்பர்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு தான் அந்த அதிகாரம் இருக்குது, லோக்சபாவுக்கு தான் அந்த அதிகாரம் இருக்குது. நெக்ஸ்ட் 31வது கேள்வி, ஐக்கிய அமெரிக்க நாட்டில் அதாவது யூஎஸ்ஏல வந்துட்டு மாநில குழுவின் உறுப்பினர்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றனர்? ஹவு ஆர் த மெம்பர்ஸ் ஆஃப் ஸ்டேட் கவுன்சில் கால்ட் இன் த யுனைடெட் ஸ்டேட்ஸ்னு பார்த்தோம்னா ஆன்சர் செனட். அவங்க வந்து செனட்னு கொடுப்பாங்க, ரொம்ப பவர்ஃபுல். ஓகேங்களா? இந்த மாநில குழுவோட இருக்க மெம்பர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான மெம்பர்ஸ் அங்கே யூஎஸ்ல. 32வது கேள்வி, ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்களேன். மாநிலங்களவையின் உறுப்பினர்கள் 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை 3 1 பங்கு உறுப்பினர்கள் வந்து தங்களது பதவி காலத்தை நிறைவு செய்வார்கள். 1/3 ஆஃப் த மெம்பர்ஸ் ஆஃப் ராஜ்யசபா கம்ப்ளீட் த டேர்ம் எவ்ரி 2 years. 2வது ஸ்டேட்மெண்ட், மாநிலங்களவையின் உறுப்பினர்களோட பதவிக்காலம் 6 ஆண்டுகள் 6 years. ராஜ்யசபாவோட டேர்ம் ஆஃப் ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா 6 வருஷம். இப்போ 2 ஸ்டேட்மெண்ட் கரெக்டா தப்பா? 2மே கரெக்ட், 2 ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்ட். ஓகே. 33வது கேள்வி, ஒரு நாட்டின் முக்கிய முடிவுகளை எடுக்கக்கூடிய உச்ச அமைப்பு மற்றும் மக்களாட்சியின் அடையாளமாக திகழ்வது எது? விச் இஸ் அ சுப்ரீம் டெசிஷன் மேக்கிங் பாடி ஆஃப் அ கண்ட்ரி அண்ட் இஸ் அ சிம்பிள் ஆஃப் டெமோக்ராட்டிக் கவர்னன்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் என்ன? நம்ம நாடாளுமன்றம், பார்லிமெண்ட் தான் இதுக்கான ஆன்சர். பார்லிமெண்ட் தான் உச்சபட்ச முடிவுகளை எடுக்கக்கூடிய உச்ச அமைப்பு, அதிகாரத்திலே உச்சத்தில் இருக்கக்கூடிய அமைப்பு வந்து நாடாளுமன்றம். ப்ளஸ் மக்களாட்சியோட அடையாளமாகவும் இருக்குது. ஏன்னா இதில் வந்துட்டு மக்களவை இருக்குது, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மெம்பர்ஸ் இருக்காங்க, உறுப்பினர்கள் இருக்காங்க. அதனால மக்களாட்சியோட அடையாளமாகவும் இந்த நாடாளுமன்றம் இருக்குது. அதுபோக ஒரு நாட்டுடைய முடிவுகள் எடுக்கக்கூடிய உச்ச அமைப்புமே இந்த நாடாளுமன்றம் தான், பார்லிமெண்ட் தான். 34வது கேள்வி, அரசின் பெரும்பான்மை பலத்தை நிரூபிக்கும் தீர்மானத்தில் முடிவெடுக்க முடியாத அல்லது பங்கு கொள்ள அதிகாரம் இல்லாத உறுப்பினர்கள் யாவர்? Which members are not entitled to vote or participate in a resolution proving the government's majority? இது வந்து ஃப்ளோர் டெஸ்ட்னு சொல்லுவாங்க. இப்போ நமக்கு தளபதி கூட இந்த பிரச்சனை வந்துச்சு. ஏன்னா அவருக்கு வந்து 108 சீட்டு ப்ளஸ் வந்துட்டு காங்கிரஸ் 5, அந்த விடுதலை சிறுத்தைகள் அப்புறம் இது இவங்கெல்லாம் வந்தாங்க, முஸ்லீம் கட்சிகளெல்லாம் சேர்ந்து ஒரு 11 சீட் 119 வந்துச்சு இல்லைங்களா? அதில் ஒரு சீட் வந்துட்டு இவர் ரிசைன் பண்ணிடுவார். ஏன்னா திருச்சி இதில் 2 இதுலேருந்து 1 ரிசைன் பண்ணியாங்கன்னா அப்போ 118 கரெக்டாக அக்யூரேட்டாக வந்து நின்றுச்சு. இப்போது ஒரு 1 வீக்கில் வந்து ஃப்ளோர் டெஸ்ட் எடுப்பாங்க சட்டசபைக்குள்ள. இந்த பெரும்பான்மை பலத்தை நிரூபிக்கக்கூடியது எங்கே நடக்கும்? ஒன்று சென்ட்ரல் லெவல்னா பார்லிமெண்ட்டில் நடக்கும், ஸ்டேட் லெவல்னா வந்து சட்டப்பேரவையில் நடக்கும். அப்படி நடக்கும்போது தாவேக்காக்கு விஜய் அவர்களுக்கு வந்துட்டு சப்போர்ட்டாக இன்னொரு 30 எம்எல்ஏ வந்து கை தூக்குனாங்களா அதிமுகல இருந்து? அப்போ ஒரு 145 150 கிட்ட வந்து அவங்களுடைய பெரும்பான்மை வந்துச்சா? அந்த மாதிரி பார்லிமெண்ட்ல ஃப்ளோர் டெஸ்ட் எடுக்கும்போது ஒரு அரசுக்கு பெரும்பான்மை பலத்தை நிரூபிக்கிற அந்த தீர்மானத்தில் முடிவெடுக்க முடியாத அல்லது பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது, பங்கு கொள்ள அதிகாரம் இல்லாத உறுப்பினர்கள் யாருன்னு பார்த்தோம்னா குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்பட்ட அந்த 2 நாமினேட்டட் மெம்பர்ஸ். ஏன்னா அவங்க வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் கிடையாது, அதனால அவர்களுக்கு இந்த அதிகாரம் கிடையாது. ஓகே. 35வது கேள்வி, மாநிலங்களவையின் அலுவல் வழி அவைத் தலைவராக பொறுப்பு வகிப்பவர் யார்? Who is the ex-officio chairman of the ராஜ்ய சபா? அலுவல் வழி தலைவர், இந்த டேர்ம் ரொம்ப முக்கியம். ex-officio chairman of ராஜ்யசபா, மாநிலங்களவையோட அலுவல் வழி தலைவர் யாருன்னு பார்த்தோம்னா துணை குடியரசு தலைவர். ஏன் இவரை அலுவல் வழி தலைவர்னு சொல்றாங்க அப்படின்னா, இப்போ மக்களவைக்கு சபாநாயகர் இருக்காரா? சபாநாயகர் எப்படி வந்து செலக்ட் பண்ணுறாங்க? அந்த மக்களவை உறுப்பினர்களில் ஒருத்தரை வந்துட்டு செலக்ட் பண்ணி அவரை சபாநாயகரை ஆக்குறாங்க இல்லைங்களா? மாநிலங்களவை அப்படி கிடையாது. மாநிலங்களவையில் ஒரு 250 பேர் இருக்காங்களா, 250 பேரில் ஒருத்தரை செலக்ட் பண்ணி அவரை வந்துட்டு சேர்மனாக ஆக்குறது கிடையாது. அதுக்கு பதிலாக என்ன பண்ணுறாங்கன்னா, யார் குடியரசுத் தலைவராக இருக்காங்களோ அவங்க ஆட்டோமேட்டிக்காக ராஜ்யசபாவுடைய சேர்மனாக பொறுப்பு வகிப்பார்கள். அதனால தான் இது வந்து அலுவல் வழி தலைவர். மாநிலங்களவைக்குன்னு தனியாக தலைவரை வந்து தேர்ந்தெடுக்க மாட்டாங்க.
மாறாக யார் வந்து துணை குடியரசுத் தலைவராக இருக்காங்களோ அவங்க தான் மாநிலங்களவையோட தலைவர். இது வந்து 5 வருஷத்துக்கு ஒரு டைம் மாறிக்கிட்டே இருக்கும். எப்படி மக்களவைக்கும் அது மாதிரி மாறும். ஆனால் மக்களவைக்கு எலெக்ஷன் முடிஞ்சு உள்ள வந்து மெம்பர்ஸ் எல்லாம் வந்து அவங்களுக்குள்ள ஒருத்தரை செலக்ட் பண்ணி சபாநாயகர் துணை சபாநாயகர்னு எடுப்பாங்க. ராஜ்யசபாக்கு அந்த வேலையே இல்லை. குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், குடியரசுத் தலைவருக்கு அப்புறம் யார் வருவா? துணை குடியரசுத் தலைவர் வந்துருவார். துணை குடியரசுத் தலைவர் யார் அப்பாயிண்ட் பண்ணுறாங்களோ அந்த நாள்ல இருந்து மாநிலங்களவைக்கு ராஜ்யசபாவுக்கு அவர் தான் சேர்மன். அதான் கான்செப்ட். ஓகேங்களா? 36வது கேள்வி, துணை குடியரசுத் தலைவரை பதவி நீக்கம் செய்யும் முறையை கூறுக. நான் சொன்னல உங்களுக்கு சில கொஸ்டின்லாம் லிங்க்டாக இருக்கும் அப்படின்ட்டு. ஏன்னா ஒரு கொஸ்டின் கீழே இன்னொரு கொஸ்டின் வந்தால் தான் அந்த லிங்க் உங்களுக்கு நல்லா வந்து மைண்டில் உட்காரும். அதுக்காக இங்கே என்ன பார்த்தோம்? மாநிலங்களவையோடைய அலுவல் வழி தலைவர் துணை குடியரசுத் தலைவர்னு பார்த்தோம். அப்போ அவருடைய மெஜாரிட்டி எல்லாமே அவருடைய பவர் எங்கே இருக்கும்? அஃப்கோர்ஸ் ராஜ்யசபாவில் தான் இருக்கும். அப்போது அவரை பதவி நீக்கம் செய்யணும்னா எப்படி பண்ணணும்னா ராஜ்யசபாவில் வந்துட்டு ஸ்பெஷல் மெஜாரிட்டி, சிறப்பு பெரும்பான்மையில் ஒரு தீர்மானம் கொண்டு வரணும். அது என்ன தீர்மானம்? அதுதான் பதவி நீக்க தீர்மானம். ராஜ்யசபாவில் ஸ்பெஷல் மெஜாரிட்டியில் ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்துட்டு அதை லோக்சபாவுக்கு பாஸ் பண்ணணும். லோக்சபா என்ன பண்ணணும்? அங்கே தனி பெரும்பான்மையில் பாஸ் பண்ணால் போதுமானது. சிம்பிள் மெஜாரிட்டியில் அந்த பில்லை பாஸ் பண்ணால் போதும். துணை குடியரசுத் தலைவரை பதவி நீக்கம் செய்ய முடியும். 37வது கேள்வி, சரியா தவறா பார்க்கலாம். ஒரு நிதி முன்வரைவு சட்ட உறுப்பு 110 ஆர்டிகல் 110ல் கூறப்பட்டுள்ள விவரங்கள் தொடர்பாக இருக்கும் பட்சத்தில் அது மாநிலங்களவையில் அறிமுகப்படுத்த முடியும். A finance bill can be introduced in the Rajya Sabha if it relates to the matters mentioned in the article 110 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் சரியா தப்பான்னு பார்த்தோம்னா ஸ்டேட்மெண்ட் தப்பு. ஏன்னா ஃபைனான்ஸ் பில்லுன்னு வந்துருச்சுன்னா அவ்வளோதான், முடிஞ்சது. அது ஆர்டிகல் என்ன ஆர்டிகல் வேணாலும் சொல்லட்டும், எந்த ஆர்டிகல் சம்மந்தப்பட்டு தான் இந்த ஃபைனான்ஸ் பில்லை கொண்டு வரணும் எப்படி வேணாலும் சொல்லட்டும். மணி பில், ஃபைனான்ஸ் பில், பண மசோதா எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். அது வந்துட்டாலே மாநிலங்களவைக்கு அங்கே வேலையே இல்லை. மக்களவை தான் அங்கே வந்துட்டு மெஜாரிட்டி, அதனுடைய பவர் தான் செல்லுபடியாகும். அப்போ மணி பில்லுக்கு, ஃபைனான்ஸ் பில்லுக்கு யார் தான் பொறுப்பு? மக்களவை தான் பொறுப்பு, மாநிலங்களவை கிடையாது. அங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணவும் முடியாது. 38வது கேள்வி, நாடாளுமன்றத்தின் அலுவல் மொழியாக இந்தியும் ஆங்கிலமும் இருக்கும் என்று கூறும் சட்டப்பிரிவு. ஆர்டிகல் ஸ்டேட்டிங் தட் ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ் ஷல் பி த அஃபிஷியல் லாங்குவேஜ் ஆஃப் பார்லிமெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டிகல் என்னன்னு பார்த்தோம்னா ஆர்டிகல் 120. 39வது கேள்வி ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாம். தனிநபர் சட்ட முன்வரைவு மீதான விவாதம், அதுக்கான டிஸ்கஷன் ஒரு வாரம் விட்டு ஒரு வாரம் புதன்கிழமைகளில் பிற்பகல் ஆஃப்டர்நூன் செஷனில் நடக்கும்னு சொல்கிறாங்க. 2 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் நடக்கும்னு சொல்கிறாங்க. இது ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். அமைச்சர் அல்லாத உறுப்பினர்கள் தாக்கல் செய்யும் சட்ட முன்வரைவு தனிநபர் முன்வரைவு என்று அழைக்கப்படுகிறது. A bill tabled by non-ministerial members is called a private member bill. ஓகேங்களா? ஸோ இப்போ 2 ஸ்டேட்மெண்ட்டில் எது சரி இல்லை ரெண்டுமே சரியா பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க? The debate on private members bill will be held every alternative. அதான் ஒரு வாரம் விட்டு ஒரு வாரத்தில் புதன்கிழமையில் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. அது பிற்பகல் 2 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்டேட்மெண்ட்டில் எல்லாமே கரெக்டு. இந்த இதை தவிர புதன்கிழமை கிடையாது. இது வந்துட்டு வெள்ளிக்கிழமை ஒரு வார இறுதியில், அதாவது ஒரு வாரம் விட்டு ஒரு வாரம், எவ்ரி ஆல்டர்னேட்டிவ் வென்ஸ்டேஸ் கிடையாது, ஃப்ரைடேஸ். வெள்ளிக்கிழமையில் இந்த டிஸ்கஷன்ஸ் நடக்கும். அதனால் இது தப்பு. அமைச்சர் அல்லாத உறுப்பினர்கள் தாக்கல் செய்யும் சட்ட முன்வரைவு தனிநபர் முன்வரைவு என்று அழைக்கப்படுகிறதா? ஆமாம், இது கரெக்ட். A bill tabled by non-ministerial members is called a private member bill. இது கரெக்ட். அப்போது இது நல்லா பார்த்துக்கோங்க. வெள்ளிக்கிழமை புதன்கிழமை கிடையாது. 40வது கேள்வி, முன்வரைவின் உட்கூறுகள் ஒவ்வொன்றும் விவாதத்திற்கு உட்படுத்தப்படும் நிலை எது? In which stage a bill is debated class by class. அப்படியே வந்து இன்ச் பை இன்ச்சாக வந்து செதில் பை செதிலாக செதுக்கி எடுக்கிறோன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, பிரித்து மேஞ்சிரன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ஒரு பில்லை வந்துட்டு அக்கு வேற ஆணி வேற வந்துட்டு பிரித்து மேயிறது. அதுதான் அது மாதிரி விவாதத்துக்கு உட்படுத்தப்படும் நிலை எது அப்படின்னு பார்த்தோம்னா அது வந்துட்டு அறிக்கை நிலைன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அறிக்கை நிலை. இந்த ஸ்டேஜில் தான் அந்த பில்லை வந்துட்டு அலசி ஆராய்ஞ்சு பார்க்குறாங்க. இதை வந்துட்டு இங்கிலீஷில் என்ன சொல்லுவாங்கன்னா ரிப்போர்ட் ஸ்டேஜ்னு சொல்கிறாங்க. ரிப்போர்ட் ஸ்டேஜ். 41வது கேள்வி, மாநில பட்டியலில் குறிப்பிடப்பட்டுள்ள துறைகள் மீது அதிகாரம் யாரிடம் உள்ளது? Who has the power over the departments mentioned in the state list? ஸ்டேட் கவர்மெண்ட்டு தான் இருக்குது, மாநில அரசு தான் இருக்குது. மாநில பட்டியல், மாநில அரசு. ஓகே. 42வது கேள்வி, குடியரசுத் தலைவரின் பரிந்துரையின் அடிப்படையில் மட்டுமே அறிமுகப்படுத்தப்படும் முன் வரைவு. A bill to be introduced only on the recommendation of the president. பிரசிடென்ட்டோடைய அனுமதியோ அல்லது பரிந்துரையோ இல்லாமல் அறிமுகப்படுத்தப்பட முடியாத முன்வரைவு எதுன்னு பார்த்தோம்னா அதுதான் பண முன் வரைவு அல்லது பண மசோதா. பண மசோதாவுக்கு யாருடைய அனுமதியெல்லாம் வேணும்?
குடியரசுத் தலைவரோட அனுமதி வேணும், சபாநாயகருடைய சான்றிதழ் வேணும். சபாநாயகர் வந்துட்டு ஓகே இது வந்துட்டு பண மசோதா தான் அப்படின்னு வந்து சர்டிஃபை பண்ணணும். சர்டிஃபை பண்ணதுக்கப்புறம் தான் அந்த மசோதாவை கொண்டு போய் குடியரசுத் தலைவர்கிட்ட சொல்லுவோம், இந்த மாதிரி ஒரு மசோதாவை இன்ட்ரடியூஸ் பண்ணலான்னு இருக்கோம் அப்படின்னு. அவர் பார்த்துட்டு ஓகே அப்படின்னு வந்து சொன்னதுக்கப்புறம் அதுக்கப்புறம் தான் பண மசோதா வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண முடியும். இதுதான் வந்து ப்ராசஸ். சரிங்களா? நெக்ஸ்ட் 43வது கேள்வி, சபாநாயகரின் கடமைகளை குறிப்பிடுக. மென்ஷன் த டியூட்டிஸ் ஆஃப் த ஸ்பீக்கர். இவருக்கு வந்து நிறைய கடமைகள் இருக்குது. அது வந்துட்டு நம்ம எழுதுனா அது கொஞ்சம் லேட் ஆகும். நான் வாயில் சொல்கிறேன், நீங்கள் அப்படியே வந்து கேட்டுக்கோங்க. ஏன்னா அது ஒரு 4-5 இது இருக்கும். அது போக நிறைய இன்டெரக்டாக நிறைய கடமைகள் இவருக்கு இருக்குது. இப்போது சபையை வந்து வழி நடத்துவது. இப்போ மக்களவைக்கு ஹெட் இவர் சபாநாயகர், அவர் தான் தலைவர். அப்போ அந்த சபையை வந்து நல்லபடியாக வழி நடத்துறது இவருடைய முதல் கடமை. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா டிஸ்கஷன்ஸ், அந்த அவையில் வந்துட்டு விவாதம் நடத்துகிறதுக்கும் கலந்துரையாடல் அந்த ஒரு டிஸ்கஷன் நடத்துறதுக்கும் வந்துட்டு இவர் வந்து ஸ்பேஸ் கொடுப்பார். ஆப்போசிட் பார்ட்டிலாம் இருப்பாங்க இல்லைங்களா, ஒரு பில் மீது வந்து விவாதம் நடக்கிறதுக்கோ இல்லை குறைநிறைகள் இது பண்ணுறதுக்கோ டிஸ்கஷன்ஸ் நடக்கும், ஆர்குமெண்ட்ஸ் நடக்கும். அதுக்கு ஸ்பேஸ் கொடுக்கக்கூடிய கடமை யாருக்கு இருக்குன்னா சபாநாயகருக்கு இருக்குது. அடுத்தது அவை உறுப்பினர்கள், மக்களவையோட உறுப்பினர்களுடைய நடத்தை குறித்த கேள்விகளுக்கு பதில் பெறுவது. அவங்க மேலே வந்துட்டு நடத்தை ரிலேட்டடாக ஒரு கேள்வி வரும்போது அதுக்கான பதிலை வந்துட்டு பெற வேண்டிய கடமை யார்கிட்ட இருக்குது? சபாநாயகர்கிட்ட இருக்குது. அதே மாதிரி அந்த உறுப்பினர்களுடைய சலுகைகள் மற்றும் உரிமைகளை பாதுகாக்கக்கூடிய கடமை யாருடையதுன்னா சபாநாயகருடையது. இது இல்லாமல் வந்துட்டு மணி பில்ல சபாநாயகரோட முடிவு தான் இறுதியானது. அது மாதிரி வந்துட்டு கட்சித்தாவல், அதுலேயுமே வந்துட்டு யாருடைய ரோல் இம்பார்ட்டன்டான ரோல்னா சபாநாயகர். கட்சித்தாவல் உறுதிப்படுத்தும் பட்சத்தில் அவரை வந்துட்டு எம்எல்ஏவிலேருந்தோ எம்பியிலேருந்தோ அந்த பதவியிலேருந்து நீக்கம் செய்யக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்குன்னா சபாநாயகருக்கு தான் இருக்குது. அதுக்கு ஒரு ஆர்டிக்கலுமே இருக்குது, ஆர்டிகல் 52 நினைக்கிறேன். ஆமாம், ஆர்டிகல் 52. ஓகேங்களா? ஸோ இதெல்லாமே நிறைய கடமைகள் புக்கில் அப்படியே கொடுத்துருப்பாங்க. அதை சும்மா ஜஸ்ட் ஒரு வாசித்து பார்த்துங்க. அது உங்களுக்கு நிறைய விஷயங்கள் பார்க்க ஆட்டோமேட்டிக்காக அது ஞாபகம் வந்துடும். ஓகேங்களா? 44வது கேள்வி, ஸ்டேட்மெண்ட் 1 பார்க்கலாம். ஆளுநர் ஒரு முன்வரைவை மறுபரிசீலனைக்காக மாநில சட்டமன்றத்துக்கு திருப்பி அனுப்பும் அதிகாரம் பெற்றவர். ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட், ஆளுநர் முன்வரைவின் மீதான மறுப்புரிமை அதிகாரத்தை எத்தனை முறை வேண்டுமானாலும் பயன்படுத்த இயலும். The governor can exercise his veto power over the bill as many times as he wants. இதுதான் செகண்ட் ஸ்டேட்மெண்ட். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், the governor has the power to return a bill to the state legislature for reconsideration. மறுபரிசீலனைக்கு மாநில சட்டமன்றத்திற்கு திருப்பி அனுப்பும் அதிகாரம் இருக்கானா? இருக்கு. இது கரெக்ட். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்றாங்க? அப்படி மறுப்புரிமை அதிகாரத்தை வந்து எத்தனை டைம் வேணாலும் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். he can exercise his veto power over the bill as many time as he wants ன்னு சொல்லியிருக்காங்க. இது கரெக்டானு பார்த்தோம்னா தப்பு. ஏன்னா ஒரே ஒரு முறை, ஒன்லி ஒன்ஸ், ஒரே ஒரு முறை மட்டும்தான் ஒரு முன்வரவை வந்துட்டு திரும்ப மறுபரிசீலனைக்காக திரும்ப அனுப்ப முடியும் ஆளுநரால். அதுக்கப்புறம் திரும்ப வந்துச்சுன்னா அதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது. இதுக்கு எக்ஸாம்பிள் நமக்கு வந்து ரியல் லைஃப்லேயே நம்ம பார்த்துருப்போம். RN ரவி அவர்கள் இருந்தப்போ, அவர் வந்து கவர்னராக இருந்தப்போ, RN ரவி கவர்னராக இருந்தப்போ இது மாதிரி நிறைய முன்வரைவுகள். அதில் ஃபேமஸான ஒன்று வந்துட்டு இது ஆன்லைன் ரம்மிக்கு வந்துட்டு அகேன்ஸ்டாக நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒரு சட்ட மசோதாவை இயற்றி அதை பேன் பண்ணணும்னு வந்து கொடுத்துருப்பாங்க. அதை கிடப்பிலே கடந்திருக்கும். அதை திருப்பி அனுப்பிச்சிட்டு மறுபடியும் நம்ம அமைச்சிருப்போம். அதை கிடப்பிலே கடந்திருக்கும். அதை சுப்ரீம் கோர்ட் உள்ள வந்து நீங்கள் அப்படி பண்ணக்கூடாதுன்னு வந்து சைன் பண்ணி அனுப்புங்க, அதை ஃபைனல் பண்ணி அனுப்புங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் அதை ஃபைனல் ஆகி வந்திருக்கும். அந்த மாதிரி கவர்னர் ஒரு முறை தான் திருப்பி அனுப்ப முடியும், இரண்டாவது முறை திருப்பி அனுப்புவதற்கான அதிகாரம் கிடையாது. 45வது கேள்வி, ஆர்டிகல் 312. ஆர்டிகல் 312 என்ன சொல்லுது அப்படின்னா ஆல் இண்டியா சர்வீசஸ் பற்றி சொல்லுது. ஆல் இண்டியா சர்வீசஸ்னால் என்ன? பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், UPSC. அவ்வளோதான். யூபிஎஸ்சியில் புதுசாக ஒரு ரோல், எக்ஸாம்பிள் இப்போ IAS IPSலாம் இருக்காங்களே, அது மாதிரி புதுசாக ஒரு ரோலை ஆல் இண்டியா சர்வீசஸில் க்ரியேட் பண்ணுறதுக்கு, உருவாக்குறதுக்கு யாருக்கு அதிகாரம் இருக்குது? உருவாக்குதல். யாருக்கு அதிகாரம் இருக்குன்னா நாடாளுமன்றத்துக்கு அதிகாரம் இருக்குது. நாடாளுமன்றம். சரிங்களா? அப்படின்னு சொல்கிற ஆர்டிகல் வந்து 312. அவ்வளோதான் விஷயம். 312னா நாடாளுமன்றத்துக்கு ஆல் இண்டியா சர்வீசஸில் புதுசாக ஒரு போஸ்ட்டை உருவாக்குறதுக்கான அதிகாரம் இருக்குன்னு சொல்கிற ஆர்டிகல் 312. 46வது கேள்வி, நிதிநிலை அறிக்கை திட்டத்தின் மீது விவாதம் நடத்தும் அதிகாரம் பெற்று இருந்தாலும் அதற்கான வாக்கெடுப்பில் பங்கு பெற முடியாத அவை எது? ஈஸியான கேள்விதான், நமக்கு புதுசாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இங்கே வந்துருச்சு பாருங்க கீவேர்டு, நிதி, பட்ஜெட், மணி, காசு, பணம், துட்டு, மணி, எப்படி என்னாலும் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வார்த்தையை பார்த்துட்டிங்கன்னா கண்ணை மூடிட்டு வந்துட்டு என்ன சொல்லிடணும்? மாநிலங்களவைக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிடணும். இங்கே என்ன சொல்லியிருக்காங்க? நிதிநிலை அறிக்கை திட்டத்தின் மீது விவாதம் நடத்தும் அதிகாரம் பெற்றிருந்தாலும், அதுக்கு மேலே வந்துட்டு டிபேட் நடத்துறதுக்கான பவர் இருந்தாலுமே they cannot participate in the voting. அந்த ஓட் பண்ணுறதுல அவங்களால இப்போ வந்து வாக்கெடுப்பு அதில் வந்து பங்கு பெற முடியாது. அந்த அவை எது? மாநிலங்களவை. அவ்வளோதான், சிம்பிள்.
நெக்ஸ்ட் 47வது கேள்வி பாருங்கள், பட்ஜெட் செஷன். நீங்கள் பார்த்தீங்களா, நான் திரும்பவும் சொல்கிறேன்னு யோசிக்க வேண்டாம். ஒரு லிங்க், இந்த நிதிநிலை அறிக்கை அப்போ அது எப்போ வந்து நமக்கு வந்து சப்மிட் பண்ணுவாங்க. அந்த செஷன் எப்போ நடக்கும்னா ஃபெப்ரவரியிலேருந்து மேக்குள்ளே எப்போ வேணாலும் நடக்கும். பட்ஜெட் கூட்டத்தொடர் எப்போ இந்த டைமில் எப்போ வேணாலும் நடக்கும். சரிங்களா, இந்த வருஷத்துக்கு நடந்து முடிஞ்சிருச்சு, மார்ச் மாதத்தில் நடந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி பட்ஜெட் செஷன் எப்போ நடக்கும்? ஃபெப்ரவரி டு மே. நெக்ஸ்ட் 48வது கேள்வி, எந்த முடிவும் எடுக்காமல் 6 மாத காலத்திற்கு மாநிலங்களவையால் நிதி சட்ட முன்வரைவை நிறுத்தி வைக்க முடியும். The Rajya Sabha can suspend the finance bill for a period of 6 months without taking any decision. இது கரெக்டா, சரியா, தப்பா பார்க்கலாமா? மாநிலங்களவை வந்திருக்கு, இன்னொரு வார்த்தை என்ன, நிதி வந்திருக்கு. அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன சொல்லியிருக்காங்க, இது பாசிட்டிவாக நெகட்டிவான்னு பார்க்கணும். நிதி சட்ட முன்வரைவை மாநிலங்களவையால் நிறுத்தி வைக்க முடியும்னு சொல்கிறாங்க. அப்போ அது தப்பு. அதுவும் 6 மாதத்துக்கு சொல்லவே வேண்டாம், கண்ணை மூடிட்டு தப்புன்னு சொல்லிடலாம். ஏன்னா ராஜ்யசபாவுக்கு பவர் கிடையாது. they have no power in finance bill. சரிங்களா. 49வது கேள்வி, ஒரு நாடாளுமன்ற தொகுதி எத்தனை சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கியது? how many assembly constituencies does a parliamentary constituency consist of? ஒரு நாடாளுமன்ற தொகுதிக்கு எத்தனை சட்டமன்ற தொகுதிகள் உள்ளடக்கியது? ஆன்சர் 6. 6 சட்டமன்ற தொகுதிகள் சேர்ந்தது தான் ஒரு நாடாளுமன்ற தொகுதி. சரிங்களா. இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா 234 சட்டமன்ற தொகுதி இருக்கும். அது 6ஆல் வகுத்தோம்னா எத்தனை? 234 சாரி 30, 6 3 18 54 39 40 நினைக்கிறேன். கரெக்டாக நம்மளுடைய தொகுதி வந்துட்டு ஆமாம் 40க்கு 40 அடித்தாங்களே இவங்க டிஎம்கே. ஸோ அதுதான், அது பாண்டிச்சேரி ஒன்று கரெக்டாக 39 + 1 பாண்டிச்சேரியோட சேர்த்து 40க்கு 40 அடித்தாங்க பார்லிமெண்ட் எலெக்ஷனில். ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா இது 6ஆல் அடித்தோம்னா இதில் 6 3 18 பேலன்ஸ் 23ல் 5 இருக்கா 54. அப்போ 9 4 சரி 9 6 54 39. தமிழ்நாட்டுடைய பார்லிமெண்ட் தொகுதி பார்த்தீங்கன்னா 39 + புதுச்சேரியோட சேர்த்து மொத்தம் 40. இது எப்படி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம்னா நமக்கு டிஎம்கே வந்து 40க்கு 40 ஸ்வீப் அடித்தாங்க. அது 2024 எலெக்ஷனில். இப்போது பார்லிமெண்ட் எலெக்ஷன் வந்ததில் தமிழ்நாட்டில் ஸ்வீப் பிஜேபி ஒன்றுமே இல்லை, அந்த மாதிரி ஸ்வீப் அடித்தாங்க. அப்படி வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ ஒரு நாடாளுமன்ற தொகுதிக்கு 6 சட்டமன்ற தொகுதிகள். ஓகே, 50வது கேள்வி பார்க்கலாம். நாடாளுமன்ற அவையின் விதிமுறைகள் மற்றும் விதிகளை உதாசீனப்படுத்தும் அல்லது மீறும் உறுப்பினர்களை அவையிலிருந்து வெளியேற்றும் அதிகாரம் படைத்தவர் யார்? Who has the power to expel the members who flout or violate the norms and regulations of the House of Parliament? ஒன்றும் இல்லை, அவர் சொல்கிற அந்த விதிகளை, அதாவது நாடாளுமன்ற அவையோட விதிகளை வந்துட்டு உதாசீனப்படுத்துபவர்களோ அல்லது மீறும் உறுப்பினர்களை வந்துட்டு அவையிலிருந்து வெளியேற்றும் அதிகாரம் படைத்தவர் யாருன்னு பார்த்தோம்னா சபாநாயகர் அவர்கள். சபாநாயகர், ஓகேங்களா, அவருக்கு தான் அந்த அதிகாரம் இருக்குது. நெக்ஸ்ட் 51வது கேள்வி, மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 1951 ரெப்ரசன்டேஷன் ஆஃப் த பீப்புள் ஆக்ட் 1951 என்ன சொல்லுதுன்னா, இப்போது ஒரு ஸ்டேட்லேருந்து ஒரு ஆள் வந்துட்டு ராஜ்யசபா மெம்பர் ஆகணும் அப்படின்னா இந்த சட்டத்தின்படி அவர் அந்த மாநிலத்துடைய எந்த மாநிலத்தை ரெப்ரசன்ட் பண்ணி அவர் வந்துட்டு ராஜ்யசபாவை ஆகணுமோ அந்த மாநிலத்துடைய வாக்காளராக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதான் இந்த சட்டம் சொல்லக்கூடியது. எந்த மாநிலத்தை ரெப்ரசன்ட் பண்ணி அவர் ராஜ்யசபாவுக்கு வந்துட்டு போட்டியிடணுமோ அந்த மாநிலத்துடைய வாக்காளராக இருக்க வேண்டும். ராஜ்யசபா மெம்பர் ஆகிறதுக்கு தனி கிரைட்டீரியா இருக்கும். 35 வயசு ஆகியிருக்கணும். ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வந்துட்டு ஒரு பதவியிலையோ அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாதுன்னு ஒரு 2-3 கிரைட்டீரியா இருக்குது. அது போக இந்த சட்டம் என்ன சொல்லுதுன்னா எந்த மாநிலமோ அந்த மாநிலத்தோடைய வாக்காளராக இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்ன சட்டம் வந்து 1951 மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம். 52வது கேள்வி, ஆர்டிகல் 52 பாருங்கள், ரைமிங்காக வந்துருச்சு. ஆர்டிகல் 52 நான் கவனிக்கல, ஓகே இருந்தாலும் ஓகே. ஆர்டிகல் 52 என்ன சொல்லுதுன்னா கட்சித்தாவல் தடை சட்டம். அந்த கட்சித்தாவல் தடை சட்டத்துக்கான அதிகாரம் யார்கிட்ட இருக்குன்னு பார்த்தோம்னா சபாநாயகர். அவர் தான் டிஸ்மிஸ் பண்ணுறதுக்கான அந்த ஒழுங்கு நடவடிக்கை எடுப்பதற்கான அதிகாரம் சபாநாயகர்கிட்ட இருக்குது. கட்சித்தாவல் மூலமாக யாராவது போகிறாங்கன்னா அவங்கள ஒழுங்கு நடவடிக்கை மூலமாக நீக்கிறதுக்கான அதிகாரம் பெற்றவர்னு சொல்கிற ஆர்டிகல் 52. ஓகே. 53வது கேள்வி, ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், குடியரசுத் தலைவருக்கு இருப்பதை போன்றே அவசரகால அதிகாரங்கள் ஆளுநருக்கு கிடையாது. த கவர்னர் டஸ் நாட் ஹேவ் த சேம் எமர்ஜென்சி பவர்ஸ் ஆஸ் த பிரசிடென்ட். கரெக்டா? கரெக்ட். குடியரசுத் தலைவருக்கு இருக்கிற மாதிரி அவசரகால அதிகாரம் வந்து ஆளுநருக்கு கிடையாது. கரெக்ட். 2வது ஸ்டேட்மெண்ட், குடியரசுத் தலைவரின் முகவராக செயல்பட்டு ஆர்டிகல் 356, இது என்னது ஸ்டேட் எமர்ஜென்சி. 356னா மாநில அவசர ஸ்டேட் எமர்ஜென்சிங்க, சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த டைமில் வந்துட்டு மாநில அரசு பணிகளை ஆளுநர் மேற்கொள்ள முடியும் சொல்லியிருக்காங்க. த கவர்னர் கேன் கேரி அவுட் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த ஸ்டேட் கவர்மெண்ட் அண்டர் ஆர்டிகல் 356 ஆக்டிங் அஸ் த ஏஜென்ட் ஆஃப் த பிரசிடென்ட்.
ஆர்டிகல் 356ன்னா என்ன? குடியரசுத் தலைவர் ஆட்சி. அதை யார் பண்ணுவா? அவருக்கு ரெப்ரசன்ட் பண்ணி ஆளுநர் தான் பண்ணுவார். இப்போ நமக்கு ரியல் டைமில் ஒரு எக்ஸாம்பிள் நடந்துச்சு. என்ன நடந்துச்சு? தளபதி அவர்களுக்கு மெஜாரிட்டி இல்லை, அலக்கடிச்சிட்டே இருந்தாங்க. ஒரு சர்டன் பீரியடுக்கு அப்புறம் அந்த சட்டசபை கூட்டல அப்படின்னா கவர்னருக்கு வந்துட்டு இது கவர்னர் ஆட்சி, அதாவது குடியரசுத் தலைவர் ஆட்சி கொண்டு வரதுக்கான அதிகாரம் இருக்குது. அவருக்கு லெட்டர் எழுதி போட்டு இந்த மாதிரி வந்துட்டு கொண்டு வரலாம். அதுவும் ஒரு சினாரியோ. இல்லை இங்கே சட்ட ஒழுங்கு சரியில்லைன்னு சொல்லிட்டு லெட்டர் எழுதி ஆர்டிகல் 356 ஸ்டேட் எமர்ஜென்சியை கொண்டு வரது ஒரு சினாரியோ. 2 சினாரியோலையுமே வந்துட்டு குடியரசுத் தலைவர் ஆட்சி தான் நடக்கும். குடியரசுத் தலைவருடைய ஏஜென்ட்டாக யார் இந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டோட ஃபங்க்ஷன்ஸை ரன் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா கவர்னர். அப்போ கவர்னர் ஆட்சின்னு தான் அதை சொல்லுவாங்க. அந்த மாதிரி கவர்னர் ஆட்சி வரக்கூடாதுன்னு கடைசியாக விடுதலை சிறுத்தைகள்லேருந்து எல்லாருமே தளபதி அவர்களுக்கு ஆதரவு கொடுத்து கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணாங்க இல்லைங்களா? ஸோ அவருக்கு அந்த பவர் இருக்கானா? இருக்குது. அப்போது ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டு, செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டு. ஆளுநருக்கு குடியரசுத் தலைவருக்கு மாதிரி இருக்குது அவசர கால அதிகாரம் கிடையாது. ஆனால் குடியரசுத் தலைவர் பேரில் ஸ்டேட் கவர்மெண்ட்டை ரன் பண்ணக்கூடிய அதிகாரம் இவருக்கு இருக்குது. கவர்னர் ஆட்சின்னு சொல்லுவாங்க. அதுக்கு அத்தாரிட்டி இருக்குது. ஸோ 2 ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டு. 54வது கேள்வி, பணம் சார்ந்த முன் வரைவுகளில் மீது முழுமையான அதிகாரம் உள்ள அவை எது? பணம் வந்துருச்சு, அவை வந்துருச்சு. என்ன அவை? மக்களவை. முடிஞ்சது. இது ஏன் ரிப்பீட்டடாக நான் கொண்டு வரேன்னா அப்போ தான் உங்களுக்கு மைண்டில் வந்து செட் ஆகும். ஓகே, பணம் ரிலேட்டடாக வந்துச்சுன்னா மக்களவை அப்படின்னு வந்துட்டு உங்களுக்கு மைண்டில் ஆட்டோமேட்டிக்காக சப்கான்ஷியஸில் போய் உட்காந்துரும். நீங்கள் யோசிக்கவே வேண்டாம். அதுக்காக தான் திரும்ப அதாவது வேர்டிங்ஸ் மட்டும் வேறையாக இருக்கும், மாற்றி கொண்டு வந்திருப்போம். ஆனால் ஆன்சர் ஒன்று தான். ஓகேங்களா? 55வது கேள்வி, குடியரசுத் தலைவர் ஒரு வருடத்திற்கு எத்தனை கூட்டத் தொடர்களுக்கு குறையாமல் நாடாளுமன்றத்தை கூட்ட வேண்டும்? த பிரசிடென்ட் மஸ்ட் கன்வீன் பார்லிமெண்ட் ஃபார் நாட் லெஸ் தென் ஹவு மெனி செஷன்ஸ் இன் அ இயர் அப்படின்னு பார்த்தோம்னா 2 முறைக்கு குறையாமல். மொத்தமே 3 முறை தான் கூட்டணும். அதில் 2 முறைக்கு கம்மி இல்லாமல் கூட்டியிருக்கணும். ஓகேங்களா? குடியரசுத் தலைவரோட முக்கியமான கடமை அது. 56வது கேள்வி, எந்த அவைக்கு அமைச்சர்கள் தனித்தனியாகவும் கூட்டாகவும் பொறுப்புடையவர்கள் ஆவர்? டு விச் ஹவுஸ் ஆர் த மினிஸ்டர்ஸ் இண்டிவிஜுவலி அண்ட் கலெக்டிவ்லி ரெஸ்பான்சிபிள் அப்படின்னு பார்த்தோம்னா ஆன்சர் மக்களவை. ஏன் மக்களவைன்னு போடுறோம்? இதுக்குமே உங்களுக்கு லிங்க் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். ஏன்னா இங்கே அமைச்சர்கள்னு வராங்க. அமைச்சர்கள் எங்கேருந்து தான் வருவாங்க? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள்லேருந்து தான் அமைச்சர்கள் உருவாவாங்க. ராஜ்யசபாலேருந்து அமைச்சர்கள் வரமாட்டாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போது மினிஸ்டர்ஸ், பிரதம மந்திரி, அவர் ஏன் பிரதம மந்திரின்னு சொல்கிறோம்? மந்திரிகளுக்கெல்லாம் பிரதானமான மந்திரி, அதனால தான் பிரதம அமைச்சர் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறோம். அதே மாதிரி முதல் அமைச்சர். ஏன் முதலமைச்சர்னு எழுதுறது எப்படி எழுதுகிறோம்? முதலமைச்சர்னு எழுதுகிறோமா? அதை பிரித்து பாருங்களேன். முதல் கூட்டல் அமைச்சர், முதல் அமைச்சர். அப்போது அந்த மினிஸ்ட்ரிக்கெல்லாம் முதல் அமைச்சர், முதலாவதாக இருக்கக்கூடிய அமைச்சர், அவருக்கு தான் அதிகாரம் அதிகம். அதனால தான் முதலமைச்சர்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி தான் பிரதம அமைச்சர். அவருக்கு கீழே மினிஸ்ட்ரி இருப்பாங்க, அமைச்சர்ஸ் எல்லாமே இருப்பாங்க. அந்த அமைச்சருக்கு பிரதானமான அமைச்சர் தான் பிரதம அமைச்சர். இதுதான் கான்செப்ட். ஓகேங்களா? அப்போது அமைச்சர்கள் யாருக்கு வந்துட்டு பொறுப்புன்னு பார்த்தீங்கன்னா, எந்த அவைக்கு பொறுப்புன்னு பார்த்தீங்கன்னா மக்களவைக்கு தான் பொறுப்பு. அப்போ அமைச்சர் ரிலேட்டடாக எது பண்ணாலும் மக்களவையில் தான் பண்ண முடியும், மாநிலங்களவையில் பண்ண முடியாது. 57வது கேள்வி, நாடாளுமன்ற தலைமைச் செயலகத்தின் நிர்வாக தலைவர் யார்? ஹூ இஸ் த எக்ஸிக்யூட்டிவ் ஹெட் ஆஃப் தி பார்லிமெண்ட்ரி செக்ரட்டேரியட்? தலைமைச் செயலகத்துடைய, நாடாளுமன்ற தலைமைச் செயலகத்துடைய நிர்வாக தலைவர் யாருன்னு பார்த்தோம்னா சபாநாயகர் அவர்கள். ஸ்பீக்கர் தான். 58வது கேள்வி, மாநிலங்களவையின் மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கை. டோட்டல் நம்பர் ஆஃப் த மெம்பர்ஸ் ஆஃப் ராஜ்யசபா எவ்வளோ? 250. முன்னாடியே சொல்லிட்டேன். ஸோ சிம்பிள். 59வது கேள்வி பார்க்கலாம். எந்த அவையில் மட்டுமே அமலில் உள்ள தேசிய அவசர நிலையை நீக்கும் தீர்மானம் அறிமுகப்படுத்தப்பட்டு ஏற்றுக்கொள்ளப்படும்? ஒன்லி இன் விச் ஹவுஸ் கேன் அ ரெசல்யூஷன் டு லிஃப்ட் த கரண்ட் ஸ்டேட் ஆஃப் நேஷனல் எமர்ஜென்சி பி இன்ட்ரடியூஸ்ட் அண்ட் பாஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது ஆல்ரெடி அமலில் இருக்கிற தேசிய அவசர நிலை, நேஷனல் எமர்ஜென்சி ஆல்ரெடி அமலில் இருக்குது, அதை இப்போ நம்ம நீக்கிறோம் அப்படின்னா அதை எந்த அவையில் ஒரு தீர்மானமாக கொண்டு வந்து பாஸ் ஆக்க முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா என்ன ஹவுஸ் அப்படின்னு பார்த்தோம்னா அது வந்து மக்களவை தான். மக்களவைக்கு தான் அந்த அதிகாரம் இருக்குது. ஓகேங்களா? மாநிலங்களவைக்கு கிடையாது. அடுத்தது 60வது கேள்வி, சரியா தவறா? அவையின் சபாநாயகர் அல்லது அவை தலைவர் தேர்வு குழுவிற்கு 2 உறுப்பினரையும் மற்றும் ஒரு தலைவரையும் நியமிப்பார். த ஸ்பீக்கர் ஆஃப் த ஹவுஸ், 2 டைம் வந்துருச்சா? த ஸ்பீக்கர் ஆஃப் த ஹவுஸ் ஷல் அப்பாயிண்ட் 2 members and a chairman to the selection committee. அதாவது தேர்வுக்குழு வந்து எதுக்கு வருவாங்கன்னா, அந்த ஒரு முன்வரைவு வந்துட்டு இத்தனை ஸ்டேஜஸ் வந்துட்டு கிராஸ் பண்ணணும் இருக்குது. அதில் வந்துட்டு ஒரு இதுதான் வந்துட்டு குழு நிலைன்னு சொல்லுவாங்க. குழு நிலை பேசிக்காக ஃபஸ்ட்டு செகண்ட் 2 முறை வந்து வாசிப்பாங்க அந்த பில்லை. அந்த 2 வாசிப்பில் வந்துட்டு
அவங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்ததுன்னா அப்போவே பாஸ் ஆகிடும். இந்த ஸ்டேஜுக்கு வந்துட்டு வேலையே கிடையாது. ரெண்டாவது இதிலே பாஸ் ஆகிடுச்சுன்னா ஓகே. ஃபஸ்ட் ரீடிங்கில் எப்போவுமே இதாகாது. ஃபஸ்ட் ரீடிங் முடிச்சுட்டு செகண்ட் ரீடிங் போகணும். செகண்ட் ரீடிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அப்போவே வந்து பாஸ் ஆகிறதுக்கு ஒரு பாசிபிலிட்டி ஓகே ஆகிடும். இல்லையா வந்து இன்னொரு சஜஷன்ஸ் போவாங்க. அந்த சஜஷன்ஸை வந்து கொடுக்கறதுக்கு அவங்க வந்து இந்த குழு நிலைக்கு அனுப்புவாங்க. என்னென்னா வந்துட்டு கமிட்டிக்கு அனுப்புவாங்க. ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணி அந்த கமிட்டிக்கு வந்து அனுப்புவாங்க. 4வது வந்துட்டு என்னன்னா ரெஃபரண்டம் மாதிரி, அதாவது மக்கள்கிட்ட வந்து கொண்டு போவாங்க அவங்களுடைய ஒப்பீனியன் எடுக்கிறதுக்கு. இந்த 4 சினாரியோ இருக்கும். பெரும்பாலும் இது நடக்காது. ஒன்று ஓகே ஆகிடும், இல்லைனா இந்த குழு நிலைக்கு வந்து அனுப்புவாங்க. அந்த குழு நிலைக்கு பார்த்தீங்கன்னா 2 உறுப்பினரையும் ஒரு தலைவர், அதாவது 2 மெம்பர்ஸு ஒரு சேர்மன் இருப்பாங்கன்னு சொல்கிறாங்க இந்த ஸ்டேட்மெண்ட். இது சரியா அப்படின்னு பார்த்தோம்னா இல்லை, தப்பு. என்னன்னா ஒரு மெம்பர் தான் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. யார் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க? அதுவுமே சபாநாயகர் தான் அப்பாயிண்ட் பண்ணுவார். பாருங்க, சபாநாயகர் தான் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. 1 மெம்பர் + 1, அதுக்கு வந்து தலைவர், ஒரு சேர்மன். ஸோ இவங்க 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த தேர்வுக்குழுவில் வந்துட்டு இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் தேர்வுக்குழு. அந்த பில் வந்துட்டு நல்லா வந்து இவங்க வாசித்து பார்த்துட்டு உள்ளே என்ன இருக்குது, என்னென்ன அதுக்குள்ளே இருக்க எல்லா விஷயத்தையும் படித்து இது பண்ணிவிட்டு இவங்க ரிப்போர்ட் வந்து சப்மிட் பண்ணுவாங்க. அதுதான் அவங்களோட வேலை. ஸோ தேர்வுக்குழுவில் 2 உறுப்பினர்கள்னா தப்பு, 1 உறுப்பினர்கள் மற்றும் ஒரு தலைவர். ஓகேங்களா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் இந்த தேர்வுக்குழுவுடைய வேலை. 61வது கேள்வி, மழைக்கால கூட்டத்தொடர் மான்சூன் செஷன் எப்போ நடக்கும்னு பார்த்தோம்னா ஜூலை, அடுத்த மாதம் நடக்கணும். ஜூலை ஆகஸ்ட் இந்த 2 மாதத்துக்குள்ளே அடுத்த கூட்டத்தொடர் நம்ம பார்லிமெண்ட்டில் கூட்டப்பட வேண்டும். இப்போ ஜூனில் இருக்கும் இல்லைங்களா, ஜூலை ஆகஸ்ட் 2 மாதத்தில் மான்சூன் செஷன் நடத்தினவங்க. 62வது கேள்வி, ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். முதல் ஸ்டேட்மெண்ட்டு, அமைச்சர்கள் குழுவின் தலைவர் என்கிற முறையில் அமைச்சர்கள் குழுவின் தலைவர் என்ற முறையில் முதலமைச்சர் அதிக அதிகாரம் கொண்டவர். 2வது ஸ்டேட்மெண்ட், அமைச்சர்களை பதவி நீக்கம் செய்யும் உரிமை ஆளுநருக்குத்தான் உள்ளது. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், ஆஸ் த ஹெட் ஆஃப் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் சீஃப் மினிஸ்டர் வீல்ஸ் த மோஸ்ட் பவர். கரெக்ட். ஏன்னா இவருக்கு தான் பவர் அதிகம் இல்லைங்க. முன்னாடியே சொன்னாங்க முதல் அமைச்சர் இவர் தான், அமைச்சர்களுக்கெல்லாம் முதல் அமைச்சர். அப்போ அந்த குழுவோட தலைவர் என்ற முறையில் இவருக்கு அதிகாரம் அதிகம் இருக்கும். இது கரெக்ட். 2வது, அமைச்சர்களை பதவி நீக்கம் செய்யும் உரிமை ஆளுநருக்குத்தான் உள்ளது. த கவர்னர் ஹேஸ் த ரைட் டு டிஸ்மிஸ் த மினிஸ்டர்ஸ். இது கரெக்டா? தப்பு. இது தப்பு. ஏன்னா கவர்னருக்கு அந்த ரைட்ஸ் கிடையாது. அதுக்கும் முதலமைச்சருக்கு தான் ரைட்ஸ் இருக்குது. முதலமைச்சர் என்ன பண்ணுவார், இந்த மினிஸ்டர் சரியில்லை, சரிப்பட்டு வரல அப்படின்னா அவரை பதவி நீக்கம் செஞ்சுட்டு அவருக்கு பதிலாக புதுசாக ஒரு அமைச்சரை வந்துட்டு போட சொல்லுவார். அதை செய்கிற வேலை தான் கவர்னரோட வேலை. அப்பாயிண்ட் பண்ணுற வேலை கவர்னரோட வேலை. ஆனால் பதவி நீக்கம் டைரெக்டாக ஆளுநரால் செய்ய முடியாது, முதலமைச்சரால் தான் செய்ய முடியும். 63வது கேள்வி, ஒவ்வொரு வருடமும் நாடாளுமன்றத்தில் முதல் கூட்டத்தொடரின் தொடக்கத்தில் சிறப்பு உரையை நிகழ்த்துபவர் யார்? Who delivers the special address at the beginning of the first session of parliament in every year? அப்படின்னு பார்த்தோம்னா அவர் வந்து குடியரசுத் தலைவர் தான், பிரசிடென்ட். குடியரசுத் தலைவர் தான் ஒரு வருஷமும் நாடாளுமன்றத்துடைய முதல் கூட்டத்தொடரில் சிறப்பு உரையை வந்துட்டு ஸ்பெஷல் அட்ரஸ் பண்ணுவார். அவர் தான் பண்ணுவார், குடியரசுத் தலைவர் தான் பண்ணுவார். ஓகேங்களா. 64வது கேள்வி, அவையின் ஒழுங்கு பிரச்சனை குறித்த கேள்விக்கு இறுதி முடிவெடுப்பவர் யார்? Who has the final authority to decide on the question of point of order? Point of orderனா இந்த ஒழுங்கு பிரச்சனை, இதுதான் வந்துட்டு பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் இங்கிலீஷில் சொல்லுவாங்க. ஒரு ஹவுஸில் பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் இருக்கும் பட்சத்தில் அந்த பிரச்சனைக்கு வந்து இறுதி முடிவு யார் கையில் இருக்குன்னா சபாநாயகர், ஸ்பீக்கர் கையில் தான் இருக்குது. ஓகே, சபாநாயகர். 65வது கேள்வி, இந்திய நாடாளுமன்றத்தில் 2வது ஆட்சி மன்றம் என்று அழைக்கப்படுவது? 2வது ஆட்சி மன்றம், செகண்ட் ஹவுஸ் ஆஃப் த கவர்மெண்ட். ஆன்சர், மாநிலங்களவை, ராஜ்யசபா. ராஜ்யசபா தான் 2வது ஆட்சி மன்றம்னு வந்துட்டு அழைக்கப்படுகிறது, ராஜ்யசபா. 66, மாநிலங்களவைக்கு குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படும் உறுப்பினர்களின் எண்ணிக்கையை குறிப்பிடுக. ஸ்டேட் த நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் who are appointed by the president to the ராஜ்யசபா. ஆன்சர், 2 பேர். சாரி, ராஜ்யசபா ரைட், மாநிலங்களவை 12 பேர், மக்களவைக்கு தான் 2 பேர், 12 பேருங்க. அதாவது இலக்கியம், அறிவியல், விளையாட்டு, அதில் இருந்தெல்லாம் அந்த துறையில் ஸ்பெசிஃபிக்காக ரொம்ப அதில் ஸ்பெஷலைஸாக இருக்கக்கூடிய ஆட்களை வந்துட்டு இவர் குடியரசுத் தலைவர் வந்துட்டு இதில் போடுவார் இல்லைங்களா. அதுதான் 12 பேர், 238 + 12 250. ஓகேங்களா. நெக்ஸ்ட் 67வது கேள்வி, ஓகே சாரி போர்டு டக்குன்னு வந்துட்டு சென்சார் ஒர்க் ஆகலை. 67வது கேள்வி, ஒவ்வொரு சட்ட முன்வரைவும் கடக்க வேண்டிய நிலைகளை கூறுக. ஸ்டேட் த ஸ்டேஜஸ் தட் ஈச் பில் மஸ்ட் பாஸ் த்ரூ. இதான் நான் உங்கள்கிட்ட சொன்னேன் இல்லைங்களா, ஒரு 5 ஸ்டேஜ் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்துட்டு ஃபஸ்ட்டு வாசிப்பு, முதல் வாசிப்பு, ஃபஸ்ட் ரீடிங். ஓகே, இது வந்து முதல் ஸ்டேஜ். 2வது வந்துட்டு 2வது வாசிப்பு, செகண்ட் ரீடிங், இது வந்து செகண்ட் ஸ்டேஜ். இதுக்கப்புறம் தான் அந்த ஒரு 4 சினாரியோ இருக்கும். அதில் ஒரு சினாரியோ என்ன ஆகும்னா குழு நிலைக்கு வரும். குழு நிலை, இது வந்து 3வது ஸ்டேஜ். குழு நிலைனா கமிட்டின்னு சொல்லுவாங்க, இது வந்து இங்கிலீஷில் கமிட்டி ஸ்டேஜ். ஓகேங்களா. 4வது தான் அறிக்கை நிலை, ரிப்போர்ட் ஸ்டேஜ். நம்ம முன்னாடியே பார்த்தோம் இல்லைங்களா,
அதில் தான் அதான் அக்கு வேற ஆணி வேற அந்த பில்லை வந்துட்டு பிரித்து மேயறது எங்கே அறிக்கை நிலையில் தான், ரிப்போர்ட் ஸ்டேஜில். ஓகே, இது வந்துட்டு 4வது ஸ்டேஜ். அதுக்கப்புறம் கடைசி தான் வந்துட்டு 3வது வாசிப்பு, 3rd ரீடிங். இதுக்கப்புறம் ஒரு பில் வந்து பாஸ் ஆகிடும், 3rd ரீடிங். ஓகேங்களா? இதுதான் ஒவ்வொரு சட்ட முன்வரைவும் கடக்க வேண்டிய நிலைகள். இந்த 5 நிலைகள் தான். இது வந்து பாக்ஸ்லேயே கொடுத்துருப்பாங்க புக்கில், நல்லா பார்த்துக்கோங்க. 68வது கேள்வி, ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். அரசியலமைப்பு சட்டத்தில் திருத்தம் கோரும் முன்வரைவுகள் கூட தனிநபர் முன்வரைவுகளாக ஏற்கப்படலாம். பிரைவேட் மெம்பர் பில்ஸ் ஆர் அக்செப்டட் ஈவன் தோஸ் ஆர் கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில்ஸ். இது கரெக்டா? ஒரு தனிநபர் கொண்டு வரலாமா? மினிஸ்டர்ஸ் இல்லாமல் தனியாக ஒரு எம்பி, நார்மலாக இருக்க ஒரு எம்பி அரசியலமைப்பு சட்டத்திலே ஒரு அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வரலாமா? அதுக்கான ஒரு முன்வரைவை கொண்டு வரலாமான்னா வரலாம். இது கரெக்ட், கொண்டு வர முடியும், அதுக்கான அதிகாரம் இருக்குது. ஓகே, 2வது பாருங்க, 2வது ஸ்டேட்மெண்ட். நிதி முன்வரைவுகளை தனிநபர் சட்ட முன்வரைவாக கொண்டு வர முடியாது. மணி பில்ஸ் cannot be brought as private members bills. இங்கே என்ன சொல்லியிருக்காங்க? கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்ஸே கொண்டு வரலாம், ஆனால் மணி பில்ஸ் கொண்டு வர முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட், 2 ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்ட். ப்ரைவேட் மெம்பர் பில், அதாவது தனிநபர் சட்ட முன்வரைவாக என்ன வேணாலும் கொண்டு வரலாம், எக்ஸப்ட் பண மசோதா. பண மசோதாவை மினிஸ்டர் மட்டும்தான் கொண்டு வரணும், தனிநபரால் கொண்டு வர முடியாது. 69வது கேள்வி, முன் வரைவுக்கு இறுதி வடிவம் கொடுக்கும் நிலை எது? வாட் இஸ் த ஸ்டேஜ் வேர் த preliminary bill is given its final form? நம்ம மேலே பார்த்தோம் இல்லைங்களா, அறிக்கை நிலை. அதுதான் அறிக்கை நிலை தான் வந்துட்டு ஒரு முன் வரைவுக்கு என்ன பண்ணுதான், இறுதி வடிவம், அதுக்கான ஃபைனல் ஃபார்ம் வந்து கொடுக்குதான். அது வந்து அறிக்கை நிலை, ரிப்போர்ட் ஸ்டேஜ். அறிக்கை நிலை, ரிப்போர்ட் ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜில் தான் அது நடக்கும். ஓகே, 70வது கேள்வி, ட்ரூ ஆர் ஃபால்ஸ். கூட்டங்களின் வாக்கெடுப்பில் மாநிலங்களவையின் நிலைப்பாடு வெற்றி பெறும். த ராஜ்யசபாஸ் பொசிஷன் வில் ப்ரிவைல் இன் த ஜாயிண்ட் செஷன்ஸ் ஓட். மாநிலங்களோட நிலைப்பாடு தான் வெற்றி பெறும் சொல்லியிருக்காங்க. இது சரியா தவறா அப்படின்னு பார்த்தோம்னா இது தவறு. ஏன்னா பொதுவாகவே மாநிலங்களவை விட மக்களவைக்கு தான் பவர் வந்து அதிகம். அதனால் எப்போ ஒரு கம்பேரிசன் வந்தாலும் மாநிலங்களவையா மக்களவையான்னு வந்துச்சுன்னா அந்த இடத்துல கூட்டமாகட்டும், மணி பில்லாகட்டும், ஒரு அவசர நிலைக்கான ஒரு தீர்மானமாகட்டும், எங்கேனாலுமே மக்களவை தான் முன்னாடி இருக்கும், மாநிலங்களவைக்கு பவர் கிடையாது. அதனால் இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. ராஜ்யசபாவோட பொசிஷன் கிடையாது, லோக்சபாவோட பொசிஷன் தான் இங்கே வந்து கணக்கில் எடுத்துக்கப்படும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் 71வது கேள்வி, ஒரு அமைச்சருக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் மேற்கொள்ள முடியாத அவை. In which house of the parliament a motion of no confidence cannot be passed against a minister? கீவேர்டு இங்கே இருக்கு பாருங்க. அமைச்சருக்கு எதிராக எந்த அவையில் வந்துட்டு நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர முடியாது? எந்த அவைனா மாநிலங்களவை. ஏன்னா மாநிலங்களவைக்கும் அமைச்சருக்கும் சம்பந்தம் கிடையாது. பணத்துக்கும் எப்படி மாநிலங்களவைக்கு சம்பந்தம் கிடையாதோ அதே மாதிரி மினிஸ்டருக்கும் சம்மந்தம் கிடையாது. மினிஸ்டருக்கு எது சம்மந்தம்? மக்களவை தான் சம்மந்தம். அப்போ மக்களவையில் தான் நம்பிக்கையில்லா தீர்மானம் வந்து கொண்டு வர முடியும். 72வது கேள்வி, மக்களவையில் எதிர்க்கட்சி தலைவருக்கு அங்கீகாரம் அளிப்பது குறித்து முடிவு செய்பவர் யார்? Who decides on the recognition of the leader of the opposition in the லோக்சபா? யாருன்னா லோக்சபான்னு வந்துருச்சு. அப்போ யார் லோக்சபாவோட ஹையஸ்ட் பவர்ஃபுல் பர்சன் யார்? சபாநாயகர். அப்போ அவருக்கு தான் அந்த அதிகாரம் இருக்குது. நமக்கு கொஸ்டினுக்கு ஆன்சரே தெரியலனாலும் இந்த மாதிரி வந்து ஈஸியாக வந்து கெஸ் பண்ணிக்கலாம், ஒரு சில கிரவுண்ட் கான்செப்ட் நமக்கு தெரிஞ்சிருந்தால். 73வது கேள்வி, குளிர்கால கூட்டத்தொடர், வின்டர் செஷன் எப்போ நடக்கும்? நவம்பர் டிசம்பர் இந்த காலத்தில் தான் வின்டர் செஷன் நடக்கும். 74வது கேள்வி, ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க. மாநிலங்களவைக்கு அதிகபட்ச உறுப்பினர்களை தேர்வு செய்யும் மாநிலம் மத்திய பிரதேசம் சொல்லியிருக்காங்க. த ஸ்டேட் தட் எலெக்ட்ஸ் த மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் டு த ராஜ்யசபா இஸ் மத்திய பிரதேஷ். ஏன்னா நான் ஆன்சர் சொல்ல வந்துட்டேன், அதனால் அது படித்து டக்குன்னு வந்துருச்சு, அதனால் டக்குன்னு ஒரு சிரிப்பு வந்துருச்சுங்க. த ஸ்டேட் தட் எலெக்ட்ஸ் த மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் டு த ராஜ்யசபா இஸ் மத்திய பிரதேசம் சொல்லியிருக்காங்க. இது கரெக்டானா? தப்பு. மத்திய பிரதேஷ் கிடையாது, உத்தரப்பிரதேஷ், ஊபியிலிருந்து தான் 31 பேர் வந்துட்டு போவாங்க ராஜ்யசபாக்கு. இது வந்து ராஜ்யசபா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ராஜ்யசபா மாநிலங்களவைக்கு. சரி, செகண்ட் ஸ்டேட்மெண்ட், குறைந்தபட்ச உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கும் மாநிலம் எதுன்னு பார்த்தா கோவான்னு சொல்லியிருக்காங்க. த ஸ்டேட் எலெக்டிங் மினிமம் நம்பர்ஸ் ஆஃப் மெம்பர்ஸ் டு ராஜ்யசபா வந்துட்டு கோவான்னு சொல்லியிருக்காங்க. இது கரெக்டான்னு பார்த்தோம்னா இல்லை, இதுவுமே தப்பு. இது வந்துட்டு சிக்கிமில் தான் லோவஸ்ட் மெம்பரு. யாருன்னா எத்தனை பேர்னா ஒரு மெம்பர் தான் ராஜ்யசபாலேருந்து வராங்க. ஓகே, நம்ம தமிழ்நாட்டிலேருந்து எத்தனை பேர் ராஜ்யசபாவுக்கு வந்துட்டு போகிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 18 பேர். சரிங்களா, 18 பேர் வந்து தமிழ்நாட்டிலேருந்து போவாங்க ராஜ்யசபாக்கு. மக்களவைக்கு 39 பேர், இது ராஜ்யசபாக்கு. ஓகே, சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். தனிநபர் முன்வரைவை அறிமுகப்படுத்த மக்களவை சபாநாயகர் அல்லது மாநிலங்களவை தலைவருக்கு முன்கூட்டியே தெரிவிக்க வேண்டிய கால அவகாசம்.
the timeline for giving prior notice to the Speaker of Lok Sabha or the Chairman of Rajya Sabha to introduce a personal bill. அது ஒரு தனிநபர் முன்வரைவு கொண்டு வரணும்னா மக்களவை, ஏன்னா மக்களவை மாநிலங்களவை ரெண்டு இடத்துல இருக்க எம்பிஸுமே கொண்டு வரலாம், அவங்களுக்கான தனிநபர் முன்வரைவு. அப்போ மக்களவை சபாநாயகர் அல்லது மாநிலங்களவை தலைவர் இவங்க ரெண்டு பேர்கிட்டையும் முன்கூட்டியே அவங்க சொல்லணும். அப்போ எவ்வளோ நாளுக்குள்ளே சொல்லணும், அதுதான் இங்கே கொஸ்டின். கால அவகாசம், டைம் லிமிட், ப்ரையர் நோட்டீஸ் கொடுக்கணும். எத்தனை நாளுக்குள்ளே கொடுக்கணும் அப்படிங்கிறதான் கேள்வி. எத்தனை நாளுக்குள்ளனா 1 மாதம். 1 மாதத்துக்கு முன்னாடியே அவங்க வந்துட்டு இன்ஃபார்ம் பண்ணணும். அப்போ தான் அது வந்துட்டு செல்லுபடியாகும். ஓகேங்களா, அதான் டைம் லிமிட், அதான் ப்ரொசீஜர். 76வது கேள்வி, ட்ரூ ஆர் ஃபால்ஸு. மாநிலங்களவை நிதி முன்வரைவில் திருத்தம் செய்யவோ அதை நிராகரிக்கவோ முடியாது. இது பாருங்க, இயலாதுன்னு இருக்கு, இது வந்து நெகட்டிவ். இப்போ இதுக்கு நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டுக்கு இங்கே வந்துட்டு மக்களவை வந்துருச்சுன்னா இது தப்பு. ஏன்னா மக்களவை பாசிட்டிவ், ஏன்னா மக்களவைக்கு தான் அதுக்கு அதிகாரம் இருக்குது. இங்கே கொடுத்துருக்கிறது மாநிலங்களவை. அப்போ ட்ரூ ஆர் ஃபால்ஸா? இது ட்ரூ. ஏன்னா ராஜ்யசபாவால் தே கேனாட் அமெண்ட் ஆர் ரிஜெக்ட் த ஃபைனான்ஸ் பில், அவங்களுக்கு எந்த பவர்ஸுமே கிடையாது நிதி முன்வரைவில். கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க, ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். ஓகேங்களா. அடுத்தது 77வது கேள்வி, இந்திய அரசியலமைப்பில் மத்திய மற்றும் மாநிலங்களின் சட்ட ரீதியான அதிகாரங்களும் செயல்பாடுகளும் வரையறுக்கப்பட்டுள்ள அட்டவணை. த ஷெட்யூல் that defines the statutory powers and functions of the state, center and the states in the Constitution of India. இதுக்கு ஆன்சர் என்னன்னா இங்கே பாருங்க, ஒரு நிமிஷம் கிளிக் ஆகல, சாரி. ஓகே, மத்திய மாநிலங்களுடைய சட்ட ரீதியான அதிகாரங்களும் செயல்பாடுகளும் அதுக்கான வரையறை எங்கே இருக்குது, எந்த ஷெட்யூல் இருக்குன்னா 7வது ஷெட்யூல். 7வது ஷெட்யூல் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். அதில் தான் வந்துட்டு பட்டியல் லிஸ்ட்டு பற்றின டீட்டெயில்ஸ் இருக்கும். அதாவது பொது பட்டியல், மாநில பட்டியல், மத்திய பட்டியல். அப்போது அதில் அவங்களுக்கான சட்ட ரீதியான அதிகாரம், அந்த செக்ரிகேஷன் வரையறை இருக்குங்களா, இந்தந்த பட்டியலில் இவங்களுக்கு அதிகாரம் இருக்குது, இந்தந்த பட்டியலில் இவங்களுக்கு அதிகாரம் இருக்குன்னு அந்த ஒரு தெளிவான ஒரு பார்வை இருக்கா? அது எந்த அட்டவணையில் வருது? 7வது அட்டவணை. 7வது அட்டவணை என்ன? பட்டியல் சம்மந்தப்பட்டது, அதாவது லிஸ்ட்டு, யூனியன் லிஸ்ட்டு, ஸ்டேட் லிஸ்ட்டு சம்மந்தப்பட்டது. அப்படி வந்து குயிக்காக நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். 78வது கேள்வி, அமைச்சர் மட்டுமே அறிமுகப்படுத்தக்கூடிய முன்வரைவு எது? பில் தட் ஒன்லி த மினிஸ்டர் கேன் இன்ட்ரடியூஸ். மணி பில், பண மசோதா. ஏன்னா அது வந்து தனிநபரால் பண்ண முடியாது. ஒன்லி அ மினிஸ்டர் கேன், அதாவது மினிஸ்டர் மட்டும்தான் பண்ண முடியும், அமைச்சர் தான் அறிமுகப்படுத்த முடியும். எதை? பண மசோதாவை. நார்மலாக ஒரு எம்பி வந்து பண்ண முடியாது. ஓகேவா. நெக்ஸ்ட்டு 79வது கேள்வி, மாநிலங்களவைக்கு நிதி சட்ட முன்வரைவு செல்லும் போது யாருடைய சான்றளிப்பு அவசியம்? Whose certification is required when a finance bill goes to the Rajya Sabha? யாருடைய சர்டிஃபிகேஷன் வேணும்? நிதி சட்ட முன்வரைவுன்னு யார் சர்டிஃபை பண்ணுவா? ஆல்ரெடி பார்த்தோம், யார் பண்ணுவா? சபாநாயகர். அப்போ அவருடைய சர்டிஃபிகேஷன் தான் முக்கியம். அவர் சர்டிஃபை பண்ணி அனுப்பினதுக்கப்புறம் ராஜ்யசபாவுக்கு அந்த பில் போகும், பாசிங்க்கு போகும். நெக்ஸ்ட் 80வது கேள்வி, மாநில சட்டமன்றத்தில் மக்கள் மன்றமாக சட்டசபை மட்டுமே அமைய பெற்றிருந்தால் அது எவ்வாறு அழைக்கப்படும்? If the state legislature had only the legislative assembly as the people's house, then what would be called? மாநிலத்தில், ஒரு ஸ்டேட்டில் சட்டமன்றத்தில் மேலவை இல்லை, சட்டசபை மட்டும்தான். மக்கள் மன்றமாக, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு அமைக்கப்பட்ட எம்எல்ஏக்களால் நிரம்பப்பட்ட சட்டசபை, அதுதான் வந்து மக்கள் மன்றம் சொல்லுவாங்க. அதுதான் கீழவையும் கூட. அது மட்டும்தான் இருக்குன்னா அதுக்கு என்ன பேருனா சட்டப்பேரவை. அதுதான் அதுக்கான பேர். அதுவே 2 அவையும் இருந்துச்சுன்னா மேலவை கீழவைன்னு பிரியும். அப்படி இல்லை, ஒரே ஒரு அவை தான் இருக்குது, அது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அவைனா அதுக்கு பேர் வந்து சட்டப்பேரவை. ஓகேவா. 81வது கேள்வி, மாநிலங்களவையால் நிறைவேற்ற முடியாத அல்லது நிராகரிக்க முடியாத சட்ட முன்வரைவு. த பில் விச் cannot be passed or rejected by the ராஜ்யசபா. முன்னாடி தான் பார்த்தோம் பண மசோதா. ஏன் இதை திரும்ப சொல்கிறேன்னு புரியுதுங்களா? ஏன்னா ரொம்ப முக்கியமான ஏரியா இந்த பண மசோதா, மணி பில். ஓகேங்களா. இதுவரை நாடாளுமன்றத்தில் எத்தனை தனிநபர் சட்ட முன்வரைவு மட்டுமே நிறைவேற்றப்பட்டுள்ளன? How many private member bills have been passed in parliament so far? எத்தனை பண்ணியிருக்காங்கன்னா தனிநபர் 14 பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் 14. அவ்வளோதான் பாஸ் ஆகியிருக்கு. எவ்வளோனா இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கலாம், ஆனால் பாஸ் ஆனது 14 மட்டும்தான். 83 ட்ரூ ஆர் ஃபால்ஸ். மாநிலங்களவையின் பரிந்துரைகளை மக்களவை ஏற்றால் மட்டுமே அம்முன்வரைவு ஈரவைகளிலும் நிறைவேற்றியதாக கருதப்படும். The bill is considered passed in both houses only if the Lok Sabha accepts the recommendations of the state assembly. மாநிலங்களவையோடைய பரிந்துரையை மக்களவை ஏற்றால் மட்டுமே அந்த முன்வரைவு ஈரவைகளில் நிறைவேறியதாக கருதப்படும் சொல்கிறாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட்டு சரியா தவறா? ஆன்சர் தப்பு, ஃபால்ஸ். லோக்சபா வந்துட்டு ஸ்டேட் அசம்பிளி அல்லது ராஜ்யசபா, மாநிலங்களவை எப்படினாலும் வச்சுக்கலாம்,
இவங்களுடைய ரெக்கமெண்டேஷன்ஸ் அக்செப்ட் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஆஸ் ஆஃப் நவ் இப்போ இருக்க வரைக்கும் கான்ஸ்டியூஷனில் அதுதான் நமக்கு இருக்குது. லோக்சபா நினைக்கிறத அவங்க வந்துட்டு பாஸ் பண்ணிட்டு போய்கிட்டே இருப்பாங்க. இவங்களுடைய ராஜ்யசபாவுடைய ரெக்கமெண்டேஷன்ஸை அவங்க அக்செப்ட் பண்ணணுங்கிற நிர்பந்தம் கிடையாது. சரிங்களா? எப்போவுமே லோக்சபா தான் ஒரு படி மேலே. நெக்ஸ்ட் 84 பாருங்க. எந்த சட்ட முன்வரைவை குடியரசுத் தலைவர் மறுபரிசீலனை செய்யுமாறு திருப்பி அனுப்ப இயலாது? விச் பில் cannot be sent back by the president for reconsideration அப்படின்னு பார்த்தோம்னா எந்த சட்ட முன்வரைவுனா பண மசோதா அல்லது நிதி சட்ட முன்வரைவு எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். இதை மறுபரிசீலனைக்கு வந்துட்டு திருப்பி அனுப்ப முடியாது. This is the bill which cannot be sent back by the president for reconsideration to the parliament. பார்லிமெண்ட்டுக்கு திரும்பி அனுப்ப முடியாத பில்லுனா அது பண மசோதா தான். யாரால? குடியரசுத் தலைவரால். மற்ற மசோதாவை திருப்பி அனுப்புறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல, இருக்குது, அதுக்கான அதிகாரம் இருக்குது. 85 அமைச்சர்கள் மற்றும் ஆளுநருக்கு இடையேயான ஒரு இணைப்பாக செயல்படுபவர் யார்? Who acts as a liaison between the ministers and the governor? பார்த்தோம்னா ஆன்சர் சிஎம் தான் மினிஸ்டர்ஸ்க்கும் கவர்னருக்கும் இடையில ஒரு பாலமாக வந்து ரெண்டு பேருக்கும் ஒரு இணைப்பு பாலமாக செயல்படுகிறார். இங்கே சொல்கிறது அங்கே, அவங்களோட பதில் இங்கே, அப்படி வந்துட்டு செயல்படுவர் சிஎம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் 86வது கேள்வி. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். நாடாளுமன்ற நிலைக்குழுக்கள் நிரந்தரமானவை மற்றும் தொடர்ந்து பணியில் இருக்கக்கூடியவை. பார்லிமெண்ட்ரி ஸ்டாண்டிங் கமிட்டிஸ், நிலை குழுக்கள் வந்து ஸ்டாண்டிங் கமிட்டிஸ் பேர். தே ஆர் பெர்மனன்ட் அண்ட் கண்டினியூஸ்லி ஃபங்க்ஷனிங், தொடர்ந்து பணியில் இருக்கக்கூடியவங்க. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க. தற்காலிக குழுக்கள் நிரந்தரமானவை அல்ல. தே ஆர் நாட் பெர்மனன்ட். ad hoc groups ஆர் நாட் பெர்மனன்ட். ஒரு குறிப்பிட்ட பணிக்காக உருவாக்கப்படும். தே ஆர் ஃபார்ம் ஃபார் அ ஸ்பெசிஃபிக் டாஸ்க். அந்த டைமில் ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு விஷயத்துக்காக வந்துட்டு அதை ஃபார்ம் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் அதை கழிச்சு விட்டுருவாங்க. அது வந்து நிரந்தரம் கிடையாது. ஆனால் நாடாளுமன்ற நிலைக்குழுக்கள் வந்து நிரந்தரமானவை, அது கண்டினியூஸாக வந்து ஃபங்க்ஷன் ஆகிட்டே தான் இருக்கும். தே வில் ஃபங்க்ஷன் கண்டினியூஸ்லி. ஸோ ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்ட். ஓகேங்களா? அடுத்தது 87வது கேள்வியா? ரைட். மக்கள் பிரதிநிதித்துவ திருத்த சட்டம் 2003 ரெப்ரசன்டேஷன் ஆஃப் த பீப்புள் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2003 என்ன சொல்லுதுன்னா, நம்ம 1951 பார்த்தோம். 1951 ஆக்ட் என்ன சொல்லிச்சு? சொந்த மாநிலத்துடைய வாக்காளராக இருக்கணும்னு சொல்லிச்சு. இங்கே தேவையில்லை. அதுதான், எந்த மாநிலத்திலேருந்து நான் ராஜ்யசபாவுக்கு போட்டியிடணுமோ அந்த மாநிலத்துடைய வாக்காளராக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நோ நீட். இப்போ இங்கே இருக்கிற தமிழ்நாட்டிலேருந்து ஒரு ஆள் குஜராத்துக்கு போயிட்டு குஜராத்துடைய ராஜ்யசபா, குஜராத் மாநிலத்தை ரெப்ரசன்ட் பண்ணி பார்லிமெண்ட்டுக்கு ராஜ்யசபா மெம்பராக போகிறதுக்கு அதிகாரம் இருக்குது இப்போ இந்த 2003 இந்த சட்டத்தின் மூலமாக. அதனால் இப்போ இந்த பிரச்சனை, இந்தியாவில் ஒரு வாக்காளராக இருந்தால் போதும், இந்திய பிரஜையாக இருந்தால் போதும். ஓகேவா? 88வது கேள்வி. நாடாளுமன்றத்தின் கூட்டத்தொடருக்கு தலைமை தாங்குபவர் யார்? Who presides over the joint session of the parliament? யாருன்னா சபாநாயகர். அவர் தான் அதுக்கு பொறுப்பானவர். சபாநாயகர், ஸ்பீக்கர். என்னதான் நாடாளுமன்றத்தில் வந்து 2 அவை இருந்தாலும் அதில் குடியரசுத் தலைவரை விட இவருக்கு தான் பவர் அதிகம். ஏன்னா இவர் தான் வந்துட்டு மக்களவையோட ஹெட். அப்போது 2 ஹவுஸுமே வந்து ஜாயிண்ட் செஷனாக கூட்டத்தொடராக நடக்கும்போது அதுக்கு தலைமை யாருன்னா சபாநாயகர். ஏன்னா மக்களவைக்கு தான் வந்துட்டு பவரும் அதிகம், மெம்பர்ஸும் அதிகம். 552 பேர் இல்லைங்களா? இது வந்து வெறும் 250 தான். யார்? ராஜ்யசபா. ஸோ டபுள் த அமௌண்ட் வந்து இருக்காங்க. அப்போ இவங்களுக்கு தான் வந்து எப்பவுமே வந்து மெஜாரிட்டி அதிகமாக இருக்கும். அதனால சபாநாயகர் தான் அதுக்கான தலைமை தாங்குவார். 89. ஒவ்வொரு மாநிலத்திலிருந்தும் மாநிலங்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட வேண்டிய உறுப்பினர்களின் எண்ணிக்கை எந்த பட்டியலில் இடம்பெற்று இருக்கிறது? In which schedule the number of members to be elected to the Rajya Sabha from each state is listed? எத்தனாவது ஷெடியூல்னு பார்த்தீங்கன்னா 4வது ஷெடியூல். 4வது ஷெடியூலில் ராஜ்யசபா மெம்பர்ஸ் ஒரு ஸ்டேட்லேருந்து, அதாவது ஒரு மாநிலத்திலேருந்து எத்தனை ராஜ்யசபா உறுப்பினர்கள் வரணும் அப்படிங்கிற அந்த டீட்டெயில்ஸ் வந்து எந்த பட்டியல், அதாவது எந்த அட்டவணையில் இருக்குன்னா 4வது அட்டவணை. ஓகேவா? ஓகே. 90வது கேள்வி. இந்திய நாடாளுமன்றம் நிறைவேற்றும் 2 வகையான முன் வரைவுகளை கூறுக. நேம் த 2 types of bills passed by the Indian Parliament. ஸோ ஒன்று வந்துட்டு ஃபைனான்ஸ் பில், நிதி முன்வரைவு. 2வது வந்துட்டு நிதி சாரா. இது வந்து புக்கில் இருக்கட்டும். நமக்கு நார்மலாக வந்துட்டு எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? சாதாரண முன்வரைவு அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நிதி முன்வரைவு, அப்புறம் சாதாரண முன்வரைவு. அது 2 தான் நாடாளுமன்றம் நிறைவேற்றும் 2 வகையான முன் வரைவுகள். 90 கேள்வி முடிஞ்சது. இன்னும் ஒரு 10லேருந்து ஒரு 15 கேள்வி தான் முடிச்சிடலாம். 91வது கேள்வி. சரியா தவறா? நிதி முன்வரைவை 28 நாட்களுக்குள் மாநிலங்களவை தன் பரிந்துரையுடனோ அல்லது பரிந்துரை ஏதுமின்றியோ மக்களவைக்கு திருப்பி அனுப்ப வேண்டும். The Rajya Sabha must return the finance bill to the Lok Sabha with its recommendation or no recommendations within 28 days. இது கரெக்டா அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். எப்படின்னா அதாவது நிதி முன்வரைவை வந்து மாநிலங்களவை என்ன பண்ணணும்?
அவங்களோட பரிந்துரை ரெக்கமெண்டேஷனோ இல்லை ரெக்கமெண்டேஷன் இல்லாமல் வந்து மக்களவைக்கு திருப்பி அனுப்பியே வச்சாகணும். அவங்ககிட்டயே வச்சிக்க முடியாது. அது கரெக்ட். தே மஸ்ட் ரிட்டர்ன் தர் ஃபினான்ஸ் பில் டு லோக்சபா. ஆனால் அந்த டைம் லைன் அதுதான் விஷயம். 28 நாள்னா அது கரெக்டானா இல்லை, 14 நாள். இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. ஏன்னா 14 நாள் தான் கரெக்டான டைம். 14 நாளுக்குள்ளே லோக்சபாவுக்கு அவங்க அனுப்பி விட்டுறணும். 92வது கேள்வி. ஒன்றிய பட்டியலில் உள்ள துறைகள் மீது சட்டங்கள் இயற்றுவதற்கும் நடைமுறையில் உள்ள சட்டங்களை மாற்றுவதற்கும் அதிகாரம் யாரிடம் உள்ளது? Who has the power to make laws and amend existing laws on the subjects in the union list? இப்போ யூனியன் லிஸ்ட்னால யூனியன் கவர்மெண்ட், ஒன்றிய பட்டியல் ஒன்றிய அரசு அல்லது மத்திய அரசு, அவ்வளோதான். மத்திய அரசு. ஓகே. 93வது கேள்வி. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். அனைத்து முக்கிய நியமனங்களையும் ஆளுநரே செய்வதாக எழுத்தில் உள்ளது. இட் இஸ் இன் தியரி தட் தி கவர்னர் மேக்ஸ் ஆல் இம்பார்ட்டன்ட் அப்பாயின்மெண்ட்ஸ். இரண்டாவது ஸ்டேட்மெண்ட். நடைமுறையில் அத்தகைய நியமனங்கள் அனைத்தும் முதலமைச்சரின் ஆலோசனைப்படியே செய்யப்படுகின்றன. இன் பிராக்டிஸ் ஆல் சச் அப்பாயின்மெண்ட்ஸ் ஆர் மேட் ஆன் த அட்வைஸ் ஆஃப் த சீஃப் மினிஸ்டர். ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே ஈக்குவலாக இருக்குது. இதுவும் கரெக்டு. தியரி படி பார்த்தோம்னா கவர்னர் தான் எல்லா முக்கியமான அப்பாயின்மெண்ட்ஸும் பண்ணுறார், ஆளுநர். அதே ப்ராக்டிஸ் நடைமுறையில் பார்த்தோம்னா அந்த நியமனங்கள் எல்லாமே முதல் அமைச்சருடைய ஆலோசனைப்படி தான் வந்து நடக்குது. இந்த ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டு. ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்டு தான். அடுத்தது 94வது கேள்வி. அரசியலமைப்பு திருத்தச் சட்டங்களை மேற்கொள்ளும் 3 வழிகள் யாவை? வாட் ஆர் த 3 ways ஆஃப் மேக்கிங் கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட்ஸ்? இப்போ கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்ஸ் வந்துட்டு ஒரு 3 டைப்பாக பண்ணலாம். ஒன்று வந்துட்டு தனி பெரும்பான்மை, சிம்பிள் மெஜாரிட்டி, இது ஒன்று. அடுத்தது வந்துட்டு சிறப்பு பெரும்பான்மை, இது வந்துட்டு ஸ்பெஷல் மெஜாரிட்டி. மூணாவது ஒரு கேஸ் இருக்குது. என்னன்னா சிறப்பு பெரும்பான்மை ப்ளஸ் மாநிலங்களுடைய ஒப்புதல், இது வந்து மூணாவது கேஸ். அப்போது ஸ்பெஷல் மெஜாரிட்டி ப்ளஸ் ஸ்டேட்ஸுடைய கன்சென்ட், இது இந்த 3 டைப்பாக தான் நம்ம கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்ஸ் பண்ண முடியும். அது அரசியலமைப்பில் திருத்த சட்டங்கள் கொண்டு வர முடியும். இதுதான் இந்த 3 டைப். ஓகேங்களா? 3 வழி, 3 ways எப்படினாலும் ஞாபகம் வச்சுக்கலாம். 95. ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஒரு அமைச்சரால் அறிமுகப்படுத்தப்பட்ட முன்வரைவு மக்கள் அவையில் தோல்வியடையும் பட்சத்தில் அரசாங்கம் பதவி விலக நேரிடும். இது மக்கள் அவைனா ஒன்றும் இல்லை, மக்களவை. இதை சேர்த்து படிங்க, மக்களவை. லோக்சபா தான் அதை அப்படி பிரித்து வந்திருக்கு. இஃப் அ பில் இன்ட்ரடியூஸ் பை மினிஸ்டர் இஸ் டிஃபீட்டட் இன் த ஹவுஸ் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ், இதுவுமே லோக்சபா. ஹவுஸ் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ்னா லோக்சபான்னு அர்த்தம், சரிங்களா? ராஜ்யசபா ரெப்ரசன்டேட்டிவ் கிடையாது, அது வந்து மக்களோட ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் கிடையாது. அதனால் அதுக்கு அந்த பேர் வராது. ஹவுஸ் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ்னாலும் லோக்சபா தான். த கவர்மெண்ட் வில் ஹேவ் டு ரிசைன். இஃப் அ பில் இன்ட்ரடியூஸ் பை மினிஸ்டர் இஸ் டிஃபீட்டட் இன் த ஹவுஸ் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ், த கவர்மெண்ட் வில் ஹேவ் டு ரிசைன் இருக்குது. இந்த ஸ்டேட்மெண்ட் சரியானா சரி, புக்கில் இப்படி தான் இருக்குது. ஆனால் இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு சினாரியோ நடந்த மாதிரி நான் இது வரைக்கும் கேள்விப்படலை, படித்ததும் இல்லை. ஸோ இந்த ஃபேக்ட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு மினிஸ்டர் வந்துட்டு கொண்டு வர முன்வரைவு மக்களவையில் வந்துட்டு பாஸ் ஆகாமல் தோல்வி அடையும் பட்சத்தில் அந்த அரசாங்கம் பதவி விலக நேரிடும் வந்து இருக்குது. இந்த ஃபேக்ட் வந்து கரெக்டு தான், புக்கு படி கரெக்டு, சரிங்களா? இந்த புக்கில் இது கொடுத்துருப்பாங்க, செக் பண்ணுறதுனாலும் செக் பண்ணிக்கோங்க. ஓகே. அடுத்தது 96 ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். சபாநாயகர் சட்டமன்ற உறுப்பினர்களில் ஒருவரை துணை சபாநாயகராக நியமிக்கிறார். நல்லா பாருங்க. த ஸ்பீக்கர் அப்பாயிண்ட்ஸ் ஒன் ஆஃப் த மெம்பர்ஸ் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி ஆஸ் த டெப்யூட்டி ஸ்பீக்கர். ஸ்பீக்கராக வந்துட்டு டெப்யூட்டி ஸ்பீக்கர் அப்பாயிண்ட் பண்ணுறாரு. அதாவது சபாநாயகர் வந்து துணை சபாநாயகரை வந்து அப்பாயிண்ட் பண்ணுறாருன்னு சொல்கிறாங்க. அது கரெக்டா? இல்லை, தப்பு. சபாநாயகர் ப்ளஸ் துணை சபாநாயகர் 2 பேருமே பார்த்தீங்கன்னா அந்த உறுப்பினர்கள் தான் அவங்களுக்குள்ள வந்து செலக்ட் பண்ணுவாங்க. அந்த தேர்ந்தெடுத்து ஒருத்தர் வந்து போடுவாங்களே தவிர சபாநாயகர் வந்துட்டு துணை சபாநாயகரை வந்து செலக்ட் பண்ண மாட்டார். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. அடுத்த ஸ்டேட்மெண்ட்டு. சட்டமன்ற உறுப்பினர்களால் சபாநாயகர் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். த ஸ்பீக்கர் இஸ் எலெக்டட் பை த மெம்பர்ஸ் ஆஃப் த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. இது கரெக்ட். இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். ஸோ ஃபஸ்ட்டு தப்பு, ரெண்டாவது வந்து கரெக்டு. ஓகே. 97. குடியரசுத் தலைவர் மற்றும் துணை குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுத்தல் மற்றும் பதவி நீக்க நடைமுறையில் பங்கேற்கும் அவைகள் யாவை? Which houses participate in the process of electing and removing the president and the vice president? 2 பேரையுமே வந்துட்டு பதவி நீக்க ப்ளஸ் தேர்ந்தெடுத்தல், அதாவது தேர்தல் ப்ளஸ் பதவி நீக்கம், 2த்துலையுமே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய, பங்கு கொள்ளக்கூடிய அவை. எந்த அவைனா 2மே, மாநிலங்களவை மக்களவை 2மே பார்ட்டிசிபேட் பண்ண, 2த்துக்குமே வந்துட்டு அதுக்கு உரிமை இருக்குது, அதிகாரம் இருக்குது. உரிமைங்கிறத தாண்டி அதிகாரம் இருக்குது. நெக்ஸ்ட் 98வது கேள்வி. ஸ்டேட்மெண்ட். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். பட்டியலின மக்கள் மற்றும் பழங்குடியின பகுதிகளை நிர்வகிக்க நாடாளுமன்றத்தில் தனி பெரும்பான்மை மூலம் திருத்தி அமைக்கப்படலாம். இரண்டாவது ஸ்டேட்மெண்ட். அரசமைப்பு மற்றும் அதன் நடைமுறைகளை திருத்தி அமைக்கும் நாடாளுமன்றத்தில் திருத்தம் கொண்டு வர. இந்த பாயிண்ட், இந்த இதை எடுத்துருங்க. அதாவது அரசமைப்பு மற்றும் அதன் நடைமுறைகளை திருத்தி அமைக்கும் நாடாளுமன்றத்தில் திருத்தம் கொண்டு வர, இந்த ஃபுல்லாகவே எடுத்துருங்க.
பார்த்தீங்கன்னா நான் இங்கிலீஷ் கவனிச்சுட்டு தமிழ் கவனிக்க மாட்டேன், சாரி. அரசமைப்பு மற்றும் அதன் நடைமுறைகளை திருத்தம் கொண்டு வர நாடாளுமன்றத்தில் சிறப்பு பெரும்பான்மை தேவை. இதுதான் பாயிண்ட். அப்போது a special majority in parliament is required to amend the power of parliament to amend the constitution and its procedure. கான்ஸ்டியூஷனில் ஒரு திருத்தம் கொண்டு வரதுக்கோ இல்லை அதன் நடைமுறைகளை ஒரு திருத்தம் கொண்டு வரதுக்கோ என்ன வேணுமா? சிறப்பு பெரும்பான்மை, ஸ்பெஷல் மெஜாரிட்டி வேணும்னு சொல்கிறாங்க. அதே பட்டியலின மற்றும் பழங்குடியின பகுதிகளை நிர்வகிக்க டு அட்மினிஸ்டர் ஷெட்யூல் காஸ்ட் அண்ட் ஷெட்யூல் ட்ரைப் ஏரியாஸ், அதை வந்து நிர்வாகம் செய்கிறதுக்கு அதில் ஒரு நாடாளுமன்றத்தில் தனி பெரும்பான்மை மூலம் திருத்தி அமைக்கப்படலாம். அதில் ஒரு திருத்தம் கொண்டு வரணும். கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் கேன் பி மேட் பை எ சிம்பிள் மெஜாரிட்டி. ஸோ தனி பெரும்பான்மை போதுன்றாங்க. இதுக்கு தனி பெரும்பான்மை. ஆனால் அரசமைப்பில் ஏதாவது ஒரு திருத்தம் கொண்டு வரணும்னா ஸ்பெஷல் மெஜாரிட்டி, சிறப்பு பெரும்பான்மை வேணும்னு சொல்கிறாங்க. இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டானு பார்த்தோம்னா கூற்று 1 கூற்று 2 ரெண்டுமே கரெக்டு, ரெண்டுமே புக்கில் இருக்கும். இது புக்கில் பாருங்கள். அதாவது வந்துட்டு தனி பெரும்பான்மை, அதாவது வந்துட்டு இங்கே எழுதுன பாருங்களேன், அதில் பாயிண்ட்ஸ் நிறைய இருக்கும், நல்லா பாருங்கள். தனி பெரும்பான்மை, அதுக்கப்புறம் சிறப்பு பெரும்பான்மை, மூன்றாவது வந்துட்டு சிறப்பு பெரும்பான்மை ப்ளஸ் மாநிலங்களுடைய ஒப்புதல். இந்த 3 கேட்டகரியிலையும் வந்து என்ன மாதிரி அமெண்ட்மெண்ட்ஸ்லாம் கொண்டு வரலாம் அப்படின்னு வந்து புக்கில் கொடுத்துருப்பாங்க. ஒரு 10 பாயிண்ட்ஸ் கிட்டே இருக்கும். அதுலேருந்து 4-5 பாயிண்ட்ஸ் தான் கொண்டு வந்திருக்கேன். மீதம் இருக்கிற பாயிண்ட்ஸும் முக்கியமான பாயிண்ட்ஸ் தான், அதை நல்லா பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? 99வது கேள்வி சரியா தவறா? குடியரசுத் தலைவர் மறுபரிசீலனைக்காக திருப்பி அனுப்பி வைக்கப்பட்ட முன்வரைவு மாற்றம் எதுவும் செய்யப்படாமல் குடியரசுத் தலைவருக்கு மீண்டும் அனுப்பி வைக்கப்படுமேயானால் அம்முன்வரைவை குடியரசுத் தலைவர் நிராகரிக்கும் அதிகாரம் உள்ளதுன்னு சொல்றாங்க. இது சரியா தவறா? The president has the power to reject a draft bill which was sent back to the president in the parliament. which was sent back to the parliament for reconsideration. மறுபரிசீலனைக்கு அனுப்புனதை வந்துட்டு ரிஜெக்ட் பண்ணுற அதிகாரம் இருக்குது யாருக்கு? பிரசிடென்ட்டுக்கு. எப்போ? இஃப் இட் இஸ் சென்ட் பேக் டு த பிரசிடென்ட் வித்தவுட் எனி சேஞ்சஸ், எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லாமல், அதாவது மறுபரிசீலனைக்கு அனுப்புனதுக்கு அப்புறமும் எந்த ஒரு மாற்றமும், இங்கே பாருங்கள், எந்த மாற்றம் எதுவுமே இல்லாமல் திரும்பவும் குடியரசுத் தலைவருக்கு அப்படியே அனுப்பி வச்சாங்கன்னா அதை ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு, நிராகரிக்கிறதுக்கான அதிகாரம் குடியரசுத் தலைவருக்கு இருக்குன்னு சொல்கிறாங்க இந்த ஸ்டேட்மெண்ட்டில். இது கரெக்டாக தப்பா? ஆன்சர் என்ன? தப்பு. பண்ண முடியாது. ஒரே ஒரு முறை தான் நீங்கள் வந்து மறுபரிசீலனைக்கு அனுப்ப முடியும். ஒன்லி ஒன்ஸ், ஒரே ஒரு முறை மறுபரிசீலனைக்காக அனுப்பலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு மறுபரிசீலனைக்கு சென்ற அந்த முன்வரைவு சேஞ்சஸ் பண்ணாலும் சேஞ்சஸ் பண்ணாமல் டிட்டோவா கமா புல் ஸ்டாஃப் மாறாமல் அப்படியே திரும்ப குடியரசுத் தலைவருக்கு கொடுக்கப்பட்டாலும் அதை அவர் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். அதை வந்து சைன் பண்ணி தான் ஆகணும், வேறு ஆப்ஷன் கிடையாது. அதுதான் இப்போ இருக்க ரூல், நம்ம கான்ஸ்டியூஷனில் இருக்க ரூல். ஓகேங்களா? ஸோ ஒரே ஒரு முறை தான் அவங்களோட வீட்டோ பவர் வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ண முடியும், அதாவது அதை யூஸ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் அது வந்து கிடையாது. 100வது கேள்வி உறுப்பினர்களின் நடத்தையை ஒழுங்குபடுத்துவதில் மற்றும் சட்டமன்ற நடவடிக்கைகள் குறித்து அல்லது சட்டமன்றத்தில் ஒழுங்கை பராமரிப்பது ஆகியவற்றில் சபாநாயகரின் முடிவே இறுதியானது. இது ஒரு ஸ்டேட்மெண்ட். 2வது ஸ்டேட்மெண்ட் அம்மாதிரி விஷயங்களில் சபாநாயகரின் நடவடிக்கைகளில் நீதிமன்றம் குறுக்கிட முடியாதுன்னு சொல்கிறாங்க. டெசிஷன் ஆஃப் த ஸ்பீக்கர் இஸ் ஃபைனல் இன் ரெகுலேட்டிங் த கண்டக்ட் ஆஃப் மெம்பர்ஸ் அண்ட் மேட்டர்ஸ் relating to the proceedings of the assembly or the maintenance of order in the assembly. இது ஒரு ஸ்டேட்மெண்ட். இது கரெக்டானா கரெக்டு. ஏன்னா சபாநாயகருக்கு இந்த உரிமை இருக்கிறது. எதுக்கு? உறுப்பினர்களோட நடத்தையை ஒழுங்குபடுத்துவதற்கு, சட்டமன்ற நடவடிக்கைகள் குறித்தோ அல்லது சட்டமன்ற ஒழுங்கை பராமரிப்பதோ, இதெல்லாமே வந்துட்டு சபாநாயகரோட முடிவு தான் ஃபைனல். அவருடைய ஸ்பீக்கரோட டெசிஷன் தான் ஃபைனல். அந்த விஷயத்தில் நீதிமன்றம் கூட வந்து தலையிட முடியாது. The court cannot interfere with the speaker's actions in such matters. இந்த விஷயத்தில் கோர்ட், நீதிமன்றம் கூட குறுக்கிட முடியாதுன்னு சொல்கிறாங்க. 2 ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்டு தான். அடுத்தது ஒரு நிமிஷம். ஓகே, அடுத்தது 101வது கேள்வி. பாருங்கள், 21வது பேஜ் முடிஞ்சது. 22, 23 2 பேஜ் தான், முடிச்சிடலாம். 101வது கேள்வி மக்களவை மாநிலங்களவை கூட்டத்தொடர்களை நடத்துவதற்கு மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கையில் குறைந்தபட்சம் இருக்க வேண்டிய எண்ணிக்கை என்ன? அதாவது மினிமம் கோரம். வாட் இஸ் த மினிமம் கோரம் ரெக்வயர்ட் ஃபார் த லோக்சபா அண்ட் ராஜ்யசபா டு ஹோல்ட் தேர் செஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 10ல் 1 பங்கு, 1/10, 10ல் 1 பங்கு இருக்கணும். 10ல் 1 பங்கு இருந்தால் தான் அந்த கூட்டம் நடைபெறும், இல்லைனா கூட்டம் வந்து ரத்து செய்யப்படும். எக்ஸாம்பிளுக்கு நமக்கு இப்போ ஸ்கூல் போகிறோம் இல்லை காலேஜ் போகிறோம், 50 பேர் இருக்க கிளாஸில் வெறும் 5 பேர் தான் இருக்காங்கன்னா அந்த கிளாஸ் நடக்குமா? சரி அப்புறம் பார்த்துக்கலாம் விட்டுருவாங்களே. மினிமம் ஒரு 20 பேராவது இருக்கணும். அந்த மாதிரி ஒரு க்ரைட்டீரியா தான் அது. 10ல் 1 பங்கு இருக்கணும். அப்போ தான் அந்த கூட்டம் வந்து நடைபெறும். ராஜ்யசபா ஆகட்டும் அல்லது லோக்சபா, ரெண்டுத்துக்குமே அதுதான் க்ரைட்டீரியா. சரிங்களா? 102வது கேள்வி மாநிலங்களவை. அதுக்கான ஒரு இது கொடுத்துருக்காங்க பாருங்களேன். மாநிலங்களவையில்
ஆங்கிலேய நாடாளுமன்ற அமைப்பில் உள்ள மேலவை போல அதிகாரமற்று இல்லாமலும், ஆங்கிலேய மேலவை பார்த்திங்கன்னா அதிகாரம் இல்லாமல் இருக்கும், அந்த மாதிரி இல்லாமலும் அமெரிக்க மேலவை போல செனட்னு நம்ம பார்த்தோம்னா, செனட் ஆர் த மோஸ்ட் பவர்ஃபுல் பீப்புள். அவங்க வந்து அந்த நாட்டில் அவங்களுக்கு இது அந்த இது வந்து இப்போ ட்ரம்ப் இருக்காங்க, அவரோட அவங்களுக்கு பவர் அதிகம். அவங்க இந்த கூட்டம் சேர்ந்து எடுத்தாங்கன்னா அந்த முடிவு வந்துட்டு ஏற்கப்பட்டே ஆக வேண்டும். அந்த மாதிரி வந்து ஒரு கூட்டம், அவங்க அந்த மெம்பர்ஸ், கூட்டம் இல்லை மெம்பர்ஸ். ஓகே, ஸோ அமெரிக்க மேலவை போல மிகுந்த அதிகாரம், அவங்களுக்கு அதிகாரம் நிறைய இருக்கும், உடையதாகவும் இல்லாமலும் இருக்கிற அவை தான் நம்ம மாநிலங்களவை. நம்ம வந்து நியூட்ரலாக, அதிகாரம் இல்லாமலும் இல்லை, ரொம்ப அதிகாரமும் இல்லை, அந்த மாதிரி வந்துட்டு மாநிலங்களவை வந்து நம்ம வந்து டெவலப் பண்ணியிருக்கோம், அதை அடாப்ட் பண்ணி கொண்டு வந்திருக்கோம்னு சொல்கிறாங்க. அதாவது ராஜ்யசபா இட் இஸ் நாட் ஆஸ் வீக் ஆஸ் தட் ஆஃப் த ஹவுஸ் ஆஃப் லார்ட்ஸ் இன் பிரிட்டிஷ், அதே மாதிரி இஸ் நாட் ஸ்ட்ராங் ஆஸ் தட் ஆஃப் த செனட் இந்த அமெரிக்கன் கான்ஸ்டியூஷன் சிஸ்டம். அமெரிக்கா மாதிரி ஸ்ட்ராங்காகவும் இல்லை, பிரிட்டிஷ் மாதிரி வந்து வீக்காகவும் இல்லை, நடுநிலையா. ஏன்னா ராஜ்யசபாக்குன்னு சில இது இருக்குது, ரைட்ஸ் இருக்குது, சில அத்தாரிட்டிஸ் இருக்குது, அதாவது பவர்ஸ் இருக்குது. அது லோக்சபா கிடையாது. ஆனால் பெரும்பாலும் லோக்சபா ராஜ்யசபா வந்து டிஃபீட் பண்ணிட்டு போயிடும். ஏன்னா ராஜ்யசபாவோட லோக்சபாவுக்கு பவர்ஸ் அதிகம். ஆனால் ராஜ்யசபாவுக்கு உண்டான அதுக்கான பவர்ஸுமே இருக்குது. அதாவது ரொம்ப பவரே இல்லாமல் இல்லை, அதிகப்படியான பவர் அமெரிக்கா மாதிரி அதிகப்படியான பவரும் கொடுக்கல. ஸோ ஒரு இன்டர்மீடியட்டாக, ஸோ மாடரேட்டாக வச்சுருக்காங்க நம்ம நாட்டில். நெக்ஸ்ட் 103, குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர், உச்சநீதிமன்ற நீதிபதிகள், உயர்நீதிமன்ற நீதிபதிகள் ஆகியோர் மீதான பதவி நீக்க தீர்மானத்தை விவாதிக்கவும் நிறைவேற்றி நீக்கம் செய்யவும் அதிகாரம் பெற்ற அவை எது? Which house has the power to discuss and pass the impeachment resolution against the president, vice president, supreme court judges and high court judges? Answer மக்களவை. ஸோ இந்த மாதிரி பெரிய பெரிய விஷயம் எல்லாமே வந்து மக்களவையில் தான் நடக்கும். அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு ஆன்சர் தெரியல, அந்த இடத்துல மறந்துருச்சு அப்படின்னா, இதெல்லாம் பெரிய விஷயங்களா. குடியரசுத் தலைவர் வந்து பதவி நீக்கிறது, துணை குடியரசுத் தலைவர், உச்சநீதிமன்ற நீதிபதி, உயர்நீதிமன்ற ஹைகோர்ட் ஜட்ஜஸ், இவங்க எல்லாத்தையுமே வந்துட்டு இம்பீச்மெண்ட், ஒரு பழி சுமத்தி அவங்கள வந்துட்டு பதவி நீக்கம் செய்யணும்னா அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம். அப்போ அது வந்து மக்களவையில் தான் நடக்கும் அப்படி வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. 104வது கேள்வி, சரியா தவறா? ஒரு முன்வரைவு மற்றும் தீர்மானத்தின் மீது முடிவெடுக்க முடியாமல் வாக்கு சமநிலையில் இருந்தால் சபாநாயகர் முடிவு வாக்கை பயன்படுத்தி வாக்கு செலுத்த அதிகாரம் உள்ளது. If a vote is tied on a motion or resolution, the speaker has the power to cast a casting vote. இந்த காஸ்டிங் vote பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 100. இந்த ஆர்டிகல் 100 பயன்படுத்தி சபாநாயகர் இந்த சினாரியோவில் ஒரு முன்வரைவோ ஒரு தீர்மானமோ வந்துட்டு முடிவெடுக்க முடியாமல், அதாவது எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள், 50-50 பிரிச்சுக்கலாம். ஒரு பில்லுக்கு 50 பேர் வந்துட்டு ஃபேவர், 50 பேர் வந்து அகெயின்ஸ்டாக இருக்காங்க அப்படின்னா அது வந்து டையில் வந்து முடிஞ்சிருது. டை சமநிலையில் இருக்குது, யாருமே வின் ஆகலை, அதாவது அந்த பில் பாஸும் ஆகலை, ரிஜெக்ட் ஆகலை, டையில் முடிஞ்சிருச்சு. அப்போ என்ன பண்ணலாம், சபாநாயகர் வந்துட்டு அந்த பவரை யூஸ் பண்ணி, அப்படி அவருக்கு அந்த பவரை கொடுத்தது வந்துட்டு ஆர்டிகல் 100, அவர் அந்த டைமில் ஓட்டு வந்து போடலாம். அதுக்கு தான் அதுக்கு பேர் வந்து காஸ்டிங் ஓட், முடிவு வாக்குன்னு பேர் அதுக்கு. ஏன்னா ஒரு முடிவு, இது ஒரு முடிவு எட்டாமல் இருக்கும் பட்சத்தில் ஒரு முடிவுக்காக போடுற ஓட்டு வந்து அந்த ஓட்டு. அப்போது சபாநாயகர் ஒன்று ஃபேவராக போடலாம், இல்லை அகைன்ஸ்டாக போடலாம், அவர் யாருமே கேள்வி கேட்க முடியாது, போட்டு அதை முடிவுக்கு கொண்டு வரலாம். அதனால தான் அதுக்கு பேர் வந்து முடிவு வாக்கு. அதை சொல்கிற ஆர்டிகல் 100. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டானா கரெக்டு, சரிதான். நெக்ஸ்ட்டு 105வது கேள்வி, இதோட முடிஞ்சது. இந்த 2 கொஸ்டின் தான் பார்த்துடலாம். 105 பாருங்க. ஸ்டேட்மெண்ட் 1, அரசியலமைப்பில் ஏற்படுத்தப்படும் திருத்தம் நாடாளுமன்றத்தின் அவைகளிலும் ஒரு முன்வரைவாக சமர்ப்பிக்கப்பட்டு தனித்தனியாக ஒவ்வொரு அவையிலும் மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கையில் 50% மேல் ஆதரவு பெற வேண்டும். An amendment to the constitution must be introduced as a bill in both houses of parliament and must be passed by more than 50% of the total number of members in each house செப்பரேட்லி, தனித்தனியாக, அதாவது ஒவ்வொரு அவையிலையுமே வந்துட்டு தனியாக வந்துட்டு சமர்ப்பிக்கப்பட்டு அந்த அவையோட மொத்த உறுப்பினர்களோட எண்ணிக்கையில் 50% மேலே வந்து ஆதரவு பெற வேண்டும். எக்ஸாம்பிளுக்கு இப்போது ராஜ்யசபாவில் வந்துட்டு அன்னைக்கு வந்துட்டு அட்டண்டன்ஸ் வந்துட்டு 200 பேர், 250 200 பேர். அதே வந்துட்டு இதில் வந்துட்டு லோக்சபாவில் வந்துட்டு 400 பேர் வந்திருக்காங்கன்னு வைங்களேன். 100 பேருக்கு மேலே, அதாவது 50%னா 100 பேருக்கு மேலே அந்த பில்லுக்கு வந்துட்டு ஆதரவு கொடுக்கணும். இதில் 200 பேருக்கு மேலே வந்துட்டு லோக்சபாவில் ஆதரவு கொடுத்தால் மட்டும்தான் அந்த பில் வந்துட்டு பாஸ் ஆகும். அதுதான் இந்த இது. அதாவது ஒவ்வொரு அவையிலுமே வந்து ஒரு முன்வரைவாக சமர்ப்பிக்கப்பட்டு தனித்தனியாக அவையில் வந்துட்டு அதை வந்துட்டு ரெசல்யூஷன், அந்த தீர்மானத்துக்கான ஆதரவு வந்துட்டு இது பண்ணணும். அது ஒரு பாயிண்ட், இது கரெக்டு. 2வது பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க, அப்படி வாக்கு செலுத்தியவர்களோட எண்ணிக்கை 3/2 பங்குக்கு குறையாத பெரும்பான்மை ஆதரவை பெற்று நிறைவேற்றப்பட்டால் அது குடியரசுத் தலைவரின் ஒப்புதலுக்கு அனுப்பி வைக்கப்படும். இதில் என்ன சொல்கிறாங்க, இப்போ 200க்கு 110 பேர் வந்துட்டு அதுக்கு வந்துட்டு ஆதரவாக சொல்லியிருக்காங்கன்னா அந்த 110ல் 2/3 பங்கு அப்படி அடித்து போட்டோம்னா இதில் ஒரு 33, 9, இதில் ஒரு 20, 36, 72 இந்த ரேஞ்ச் வரும். இந்த மாதிரி இப்போது ஒரு 110ல் 3/2 மடங்கு பீப்புள் அந்த உறுப்பினர் என்ன பண்ணணுமா, பெரும்பான்மையாக ஆதரவு கொடுத்துருக்கணும். அவங்க எப்போவுமே
அந்த பெரும்பான்மை ஆதரவை கொடுத்துருக்கணும். அப்படி கொடுத்திருந்தால் அந்த பில் என்ன ஆகும்னா குடியரசுத் தலைவரோட ஒப்புதலுக்கு அனுப்பி வைக்கப்படும் சொல்கிறாங்க. ரெண்டுமே கரெக்டாக, ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்டு தான். An amendment to the constitution must be introduced as a bill in both houses of parliament and must be passed by more than 50% of the total number of members in each house separately. இது ஒரு பாயிண்ட் கரெக்ட். If it is passed by a majority of not less than 2/3 of the votes casted, அந்த vote வந்து போட்டதில் 2 பங்கு குறையாமல் மெஜாரிட்டி இருந்தால் it will be sent to the president for assent. பிரசிடென்ட்டோடைய அனுமதிக்கு, அதாவது ஒப்புதலுக்கு அனுப்பி வைக்கப்படும், அதாவது சைனிங்க்கு அனுப்பி வைக்கப்படும். அதுதான் இது ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்ட். இது நல்லா பார்த்துக்கோங்க. இதெல்லாம் கொஞ்சம் லென்த்தியாக பெருசாக இருக்கும், கொஞ்சம் நல்லா படித்து இது பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? கடைசி பாயிண்ட், சபாநாயகர் மன்றத்தின் பிரதிநிதியாக திகழ்கிறார். இவர் இந்த மன்றத்தின் மாண்பு மற்றும் அதன் சுதந்திரத்தின் பிரதிநிதியாக விளங்குகிறார். அப்பதவி எப்போதும் மிக திறமை வாய்ந்த மற்றும் பாரபட்சமற்ற ஒருவரால் வகிக்கப்பட வேண்டும். இந்த கூற்றுக்கு சொந்தக்காரர் யார்? The speaker is the representative of the house, the representative of the dignity and independence of this house. The office should always be held by a person of the highest competence, அதாவது திறமை வாய்ந்தது highest competence and impartiality, பாரபட்சமற்ற ஒருவரால் தான் வந்துட்டு the office should always be held. Who is the owner of the statement? இந்த கூற்றுக்கு சொந்தக்காரர் யாருன்னு பார்த்தோம்னா ஜவஹர்லால் நேரு அவர்கள். அவர் தான் இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு வந்துட்டு இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருப்பார். இந்த ஸ்டேட்மெண்ட் ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸில் இருக்கும், அதனால் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இது சப்போஸ் எக்ஸாமில் வந்துட்டு சபாநாயகர் பற்றி ஒரு ஸ்டேட்மெண்ட் வருது, நமக்கு அந்த நேரத்தில் வந்து டக்குன்னு மறந்துச்சுன்னு வைங்களேன், ஆப்ஷன்ஸ் பாருங்கள், டக்குன்னு நமக்கு வந்துட்டு ஜெயல் நீர் எங்கே இருக்காருன்னு தேடுங்க. என்ன சொல்லியிருக்காருன்னு கூட தேவையில்லை. சபாநாயகர் பற்றி பெருசாக யாரும் அந்தளவுக்கு வந்து இருக்காது ஸ்டேட்மெண்ட்ஸு. அதனால் அந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் தான் வந்தால் டக்குன்னு ஆப்ஷன் வந்து ஜவஹர்லால் நேரு இருக்காரான்னு பாருங்கள், இருந்தால் டக்குன்னு வந்து அவரை போட்டு விட்ருங்க. தெரியாத பட்சத்தில் இல்லைனா அந்த ஸ்டேட்மெண்ட்டை ஒரு 2 முறைக்கு 3 முறை நல்லா வாசிச்சு வச்சுக்கோங்க. வாசிச்சுட்டா மைண்டில் ஓரளவுக்கு வந்து செட் ஆகிடும். சரிங்களா? ஓகே, 106 கேள்வி இதோடு வந்து முடிஞ்சது இந்த டெஸ்ட்டு. இந்த லெசன், அதாவது இந்த லெசன் முடிஞ்சது கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு 1.5 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சுங்க. கொஞ்சம் பெரிய லெசன் தான், பெரிய வீடியோவும் போயிடுச்சு. ஏன்னா தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுலேயுமே வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனால ஆனால் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். அதே மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது சஜஷன்ஸ் இருந்தாலோ இல்லை ரெக்கமெண்டேஷன்ஸ் இல்லை வேறு ஏதாவது வீடியோ வேணும், அதாவது இப்போது ஒன்லைனர் டெஸ்ட் மாதிரி போகிறோம், இல்லை ஏதாவது வந்துட்டு வீடியோ கிளாஸ், இந்த லெசன் வந்து கொஞ்சம் கிறிஸ்பாக எங்களுக்கு வேணும், இல்லை வந்துட்டு ஒரு ஹிண்ட்ஸ் மாதிரி வந்து எடுத்து எங்களுக்கு வேணும், அந்த மாதிரியோ இல்லை வேறு எந்த ஒரு உங்களுக்கு வந்துட்டு வேணும், ஏதோ ஒரு லெசன் வேணும் அப்படின்னாலும் கேளுங்க. கண்டிப்பாக அதை நான் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஒரு லெசன் எடுக்கிறதுனாலும் சரி, இல்லை வேறு ஒரு டெஸ்ட் எடுக்கிறதுனாலும் சரி எடுத்து கொடுப்போம். ஏன்னா அதுக்காக தான் நம்ம இது பண்ணியிருக்கோம். ஏன்னா நம்ம ஆஸ்பிரண்ட்டு நமக்கு நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூவில் எந்தெந்த விஷயத்தில் நம்ம தடுமாற்றம் அடைகிறோமோ அதெல்லாம் இன்னும் பெட்டராக இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு விஷயத்தை இனிஷியேட் பண்ணுறோம். அதே மாதிரி எனக்கு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கிற மாதிரி உங்கள் எல்லாருக்குமே இருக்கும். படிக்கிற ஒருத்தருக்கும் அவங்களோட ஒரு வியூ ஒன்று இருக்கு இல்லைங்களா? அந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச சில விஷயங்கள் இருந்ததுன்னா சொல்லுங்கள். அதை நம்ம வந்துட்டு வேல்யூபுளாக இருந்ததுன்னா நமக்கு, அதாவது வந்து என்னென்னா நமக்கு இம்ப்ரூவ்மெண்ட்டாக இருக்கணும் அது. ஓகேங்களா? எல்லாருக்குமே அதை வந்துட்டு போய் சேரணும். அந்த மாதிரி ஒரு விஷயம் நமக்கு இருக்கும் பட்சத்தில் அதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணலாம், தப்பே கிடையாது. அந்த மாதிரி உங்களுடைய கருத்துக்கள் இல்லை உங்களோட ரெக்கமெண்டேஷன் சஜஷன்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா சொல்லுங்கள், அதையுமே ஃபாலோ பண்ணி மேற்கொண்டு கொண்டு போகலாம். சரிங்களா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இதோட இதை முடிச்சிக்கலாம். ரொம்ப நேரம் பேசிட்டேன். ஓகே, நன்றி, வணக்கம்.